On. Yes. Hallelujah. 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 Okay. So, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. கர்த்தர் எனக்கும் ஒரு வாய்ப்பு இன்னைக்கு கொடுத்தார் இந்த முழு ஜெபத்தில். அதுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஃபர்ஸ்ட் இந்த வசனத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வியோட தான் ஆரம்பிக்கணும். இந்த போன சண்டே வந்து என்ன பிரசங்கம்? யாருக்காவது ஞாபகம் இருக்கா? என்னது? சங்கீதம் 142 அப்புறம் 4:5. 4ல் என்ன இருக்கு? எனக்காக யார் இருக்கா? இன்னும் ஆழமா சொல்ல போனா என் ஆத்மாக்காக யார் இருக்கா? ஃபர்ஸ்ட் யார் இருக்கா? தூதர்கள். ரெண்டாவது சபை. மூணாவது இயற்கை. நாலாவது ஜீவனுள்ள தேவன், திரியேக தேவன், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். அப்போ நீங்க வாழ்க்கை ஃபுல்லா மறக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பா எவ்ரி சண்டே நம்ம வந்தா கண்டிப்பா நம்ம வந்து போன சண்டே என்ன சொல்லி கொடுத்தாங்க அந்த வாரம் முழுவதும் நம்ம கண்டிப்பா தியானிக்கணும். அதே மாதிரி 5வது வசனத்துல என்ன இருக்கு? எனக்காக யெகோவா கர்த்தர் நம்மளுக்காக இருக்கார். ஸோ நம்ம அந்த எப்பவுமே நம்ம சோர்ந்து போகவே கூடாது. ஸோ இப்போ சில பேர் வந்துருக்குங்க ஃபுல் நைட் ப்ரேயர். அதற்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்னையோட தலைப்பு வசனம் என்ன? தலைப்பு இன்னைக்கு என்னன்னா டர்ன் பேக் டு காட். ஆனால் கர்த்தரிடத்தில் மறுபடியும் திரும்புங்கள். மனம் திரும்பி கர்த்தரிடத்தில் பக்கத்தில் இன்னும் நம்ம பக்கத்தில் கர்த்தர்கிட்ட போகணும். இதுதான் கர்த்தர் வந்து கொடுத்த தலைப்பு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு வசனம் வாசிக்கலாம். ஹோசேயா 1வது அதிகாரத்தில் கடைசி பகுதி வாசிங்க. ஹோசேயா 1 கடைசி. அப்பொழுது யூதா புத்திரனும் இஸ்ரவேல் புத்திரனும் ஏகமாய் கூட்டப்பட்டு தங்களுக்கு ஒரே அதிபதியை ஏற்படுத்தி தேசத்திலிருந்து புறப்பட்டு வருவார்கள். எஸ்ரேல் நான் இல்ல ஹோசேயா 1:1. ஆமா, ஹோசியா 1:1 கடைசி பகுதி மட்டும் வாசிங்க. யூதா தேசத்து ராஜாக்களாகிய உசியா, யோதாம், ஆகாஷ், எசேக்கியா என்பவர்கள் நாட்களிலும் யோவாசின் குமாரனாகிய எஸ்ரேல் ராஜாவாகிய யெரோபோம் என்பவர்கள் நாட்களிலும் ஏலியாவின் குமாரனாகிய ஒசியாவுக்கு உண்டான கர்த்தருடைய வசனம். நான் கடைசி பகுதி தான் வாசிக்க சொன்னேன். சோ கர்த்தருடைய வசனம் யாருக்கு உண்டாச்சு? ஹோசியா. சோ கர்த்தர் மனுஷங்கிட்ட வந்து பேசுறாரா இல்லையா? பேசுறாரு. பட் நம்ம என்ன பண்றோம்? எனக்கு டைம் இல்லப்பா, எனக்கு டைமே இல்லை, அப்படிதான் நம்ம சொல்றோம். பட் அங்க பாருங்க, கர்த்தர் வந்து ஹோசியா கிட்ட வந்து பேசுறாரு. ஃபர்ஸ்ட் இந்த ஹோசியா யாருக்காவது தெரியுமா? ஹோசியா பத்தி ஃபர்ஸ்ட் இந்த பைபிள் படிச்சிருக்கீங்களா? ஹோசியா பக்கம் போயிருக்கீங்களா? சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஆதியாகமத்துல ஸ்டார்ட் பண்ணுவாங்க, அப்படியே சங்கீதம், நீதிமொழிகள், அப்புறம் ஐசாயா மட்டும் விடவே மாட்டாங்க. அதுலதான் எல்லா வாக்கு தத்தமும் இருக்கு. ஐசாக்கு அப்புறம் அப்படியே டச் பண்றது இல்லை. ஆனா உண்மையை சொல்ல போனா டேனியலுக்கு அப்புறம் தான், டேனியல்ல இருந்து மல்கியா வரைக்கும் அதான் உண்மையா வந்து கர்த்தருடைய வருகை பத்தி அதிகமா எழுதிருக்கு. சொல்ல போனா மனம் திரும்பல் பத்தி இஸ்ரேல் மக்கள் என்ன பண்ணாங்க எல்லாமே அதுதான் எழுதிருக்கு. கண்டிப்பா நீங்க அதை வாசிக்கணும். ஸோ ஹோசியா யாரு? கர்த்தர் வந்து இப்போ ஹோசியா கிட்ட என்ன சொன்னார்? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இது. ஸோ ஹோசியா வந்து நல்ல ஒரு வாலிபர். சொல்ல போனா யோசிச்சு பாருங்க, ஒரு 25-30 வயசு ஒரு நல்ல வாலிபர் ஹோசியா. தமிழ் என்ன சொல்லுவோம்? ஹோசியாவா? ஹோசியா தானே? ஹோசியா. ஓகே, நல்ல வாலிபர். ஸோ வந்து அவருக்கு வந்து ஒரு திருமணம் ஒரு ஸ்டேஜ் அவருக்கு வருது. ஓகே, திருமணம் ஒரு ஸ்டேஜ் வருது. அவர் வந்து ஒரு ப்ரொஃபெட்னா என்ன சொல்லுவோம் தமிழ்ல? தீர்க்கதரிசி. அவர் வந்து கர்த்தருடைய ஒரு தீர்க்கதரிசி. அப்புறம் சரித்திரம் நம்ம பார்த்தா அவங்க அப்பாவும் தீர்க்கதரிசி தான். ஓகே, ஸோ என்ன ஆச்சுன்னா அவர் நல்ல ஒரு வாலிபர். ஸோ சில பேர் வந்து பொண்ணு பார்க்க வராங்க. ஸோ நம்ம ஒரு ஆவிக்குரிய ஸ்டாண்டர்ட் நம்ம இருந்தால் நம்ம என்ன சொல்லுவோம்? கர்த்தர் சொல்லட்டும்பா, கர்த்தர் சொன்னால் நம்ம செய்வோம் அப்படி சொல்லி. அப்போது ஒரு வாலிப வயசில் அவர் இருக்கும்போது அவர் நல்ல ஒரு கர்த்தருடைய தீர்க்கதரிசி தான். அப்போது அவர் வந்து நினச்சிக்கிட்டே இருந்தார், ஓகே நம்மளுக்கு கர்த்தர் வந்து ஒரு நல்ல பொண்ணு நம்மளுக்கு சொல்லுவார், கர்த்தர் சொன்னால் நல்ல பொண்ணை நம்ம வந்து கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படி சொல்லி. அப்போது கர்த்தர் வந்து என்ன தெரியுமா சொல்கிறாரு?
2வது வசனம் படிங்க. கர்த்தர் என்ன சொல்றாரு சொல்லி. கர்த்தர் ஓசேவை கொண்டு உரைக்க தொடங்கின போது கர்த்தர் ஓசேவை நோக்கி, நீ போய் ஒரு சோர ஸ்திரீயையும் சோர பிள்ளைகளையும் உன்னிடமாய் சேர்த்துக்கொள். தேசம் கர்த்தரை விட்டு விலகி சோரம் போயிட்டேன். ஸோ சோரஸ்திரினா என்னது சொல்லுங்க. சோரஸ்திரினா தமிழ் தெரியலையா? சோரஸ்திரினா என்னது? சோரஸ்திரினா விபச்சாரம் பண்ற ஸ்திரீ. யோசிச்சு பாருங்க, ஒரு வாலிப ஒரு நபரா இருக்காரு. ஓகே, கர்த்தர் அவர்கிட்ட வந்து சொல்றாரு, ஒரு விபச்சாரி பெண்ணை போய் கல்யாணம் பண்ணிக்கோ. இப்போ இந்த காலத்துல சப்போஸ் வந்து கர்த்தர் ஒரு நல்ல ஒரு வாலிப பையன்கிட்ட வந்து சொல்றாரு, ஓகே நீ ஒரு விபச்சாரி போயிட்டு கல்யாணம் பண்ணிக்கோ. அந்த மாதிரி நம்ம சொன்னா, சப்போஸ் பாஸ்டரா இருக்காரு வச்சுக்கோங்களா, ஒரு 25 வயசுலேருந்து ஒரு 30 வயசுல ஒரு பாஸ்டர், ஓகே சர்ச்சோட ஒரு போதகர், அவர் வந்து மக்கள் கிட்ட சொல்றாரு, கர்த்தர் என்கிட்ட சொல்றாரு, ஒரு விபச்சாரி பெண்ணை போயிட்டு கல்யாணம் பண்ணிக்கோ. நம்ம எல்லாம் நிறைய பேர் என்ன தெரியுமா சொல்லுவோம், ஏதோ நடந்திருக்கு, இவர் வந்து ஏதோ ஒரு ரெட் லைட் ஏரியாவுக்கு போயிருக்காரு, கர்த்தர் இப்படிப்பா அப்படி சொல்ல முடியும். ஆனா மேபி கொஞ்சம் பேர் மேபி கர்த்தர் சொல்ற வாய்ப்பு இருக்கு. இப்போ கர்த்தர் வந்து எதுக்காக இது சொல்றாரு, அதை நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். ஆதி ஆகமத்திலிருந்து மனுஷங்க வந்து அவ்வளோ தப்பு செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து அவங்க எகிப்துல வந்து அடிமையா இருந்தாங்க. மோசேவை கொண்டு கர்த்தர் காப்பாத்தி கொண்டு வரும்போது 3வது நாளே பசிக்குது, சாப்பாடு இல்லை, எதுவுமே இல்லை. பக்கத்துல ஒரு மாறா தண்ணி இருந்தது, கசப்பான தண்ணி. 3 நாள் பிரயாணம் பண்ணாங்க, குடிக்க நல்ல தண்ணி இல்லை. ஸோ எப்போ பார்த்தாலும் இஸ்ரேல் ஜனங்கள் முறுமுறுத்துட்டே இருந்தாங்க, இதுதான் அவங்க வேலை. அப்புறம் என்ன பண்ணுவாங்க, ஐடல் வர்ஷிப்னா என்னது, சிலை வணக்கம், சிலை வணங்குறது, அந்நிய தேவர்களிடம் போகிறது. இதுதான் இஸ்ரேல் ஜனங்கள் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இன்னும் நிறைய விபச்சாரங்கள், நிறைய பாவங்கள் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. பொய் சொல்றது, கொலை பண்றது, எல்லா பாவங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, இஸ்ரேல் மக்கள் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஸோ கர்த்தர் வந்து ஒரு தீர்க்கதரிசியா அனுப்பிக்கிட்டே இருந்தார். யார? மோசேக்கு அப்புறம் யாரு? யோசுவாக்கு அப்புறம் பெரிய இது என்ன சொல்றது, நியாயாதிபதிகள். ஓகே, சிம்சோன், அப்புறம் பாராக், அப்புறம் யார்? சாமுவேல் வரைக்கும். அதுக்கப்புறம் ராஜா யார்? சவுலு, அப்புறம் தாவீது, அப்புறம் சாலமோன். அப்புறம் சாலமோனுக்கு அப்புறம் இது 2ஆ பிரிஞ்சது, யெரோபியாம் அப்புறம் ஜெரோபியாம் சொல்லி 2ஆ பிரிஞ்சது. ஸோ அப்புறம் யார்? அப்புறம் ஐசாயா வந்தாங்க. ஓகே, நிறைய பேர் வந்துகிட்டே இருக்காங்க. அப்புறம் கர்த்தர் யோசிச்சாரு, இதெல்லாம் சரிப்பட்டு வராது. ஒரு நாடகமா இப்போ எல்லாத்துக்குமே வந்து நம்ம போதிக்கிறோம், கம்மியாக தான் புரியும். இதே ஒரு திரைப்படமா காமிச்சா நல்லா புரியும். கரெக்டா உள்ள வரைக்கும் போய், அது கண்ணுக்குள்ள இருந்து போய், அப்புறம் மூளைக்குள்ள போய், அப்புறம் அப்படியே ஹார்ட்டுக்குள்ள போயிடும் அப்படியே. ஸோ கர்த்தர் என்ன யோசிச்சாருன்னா, ஒன்று பண்ணலாம். இப்போ மக்கள் கிட்ட சொல்லி பார்த்தாச்சு, ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஒன்று பண்ணலாம், நான் வந்து உன் வாழ்க்கையே வச்சு நான் வந்து மக்கள் கிட்ட சொல்றேன். ஓகே, அந்த மாதிரி கர்த்தர் வந்து சொன்னாரு, ஒரு சோரஸ்திரி, அது ஒரு ஃபேமஸ், ஒரு ரெட் லைட் ஏரியாலேயே ஒரு ஃபேமஸான சோரஸ்திரி, ஒரு விபச்சாரம் பண்ற ஒரு பெண். ஓகே, இப்போ 1:3 படிங்க, 3வது வசனம் படிங்க. நெக்ஸ்ட், அவன் போய் திப்லாயிம் குமாரனாகிய கோமேரை சேர்த்து கொண்டான். அவன் கற்பம் தரித்து அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். ஸோ அங்க வந்து அந்த ஃபேமஸான ஒரு ப்ராஸ்டிடியூட், சொல்ல போனா அந்த ப்ராஸ்டிடியூட் என்னது, ஒரு விபச்சாரம் பண்ற பெண், ஃபேமஸ், ரொம்ப அந்த ஏரியாலேயே ஃபேமஸ். ஸோ இப்போ இவர் போறார், போய் சொல்றாரு, கர்த்தர் அந்த கோமேர் கிட்ட போய் சொல்றாரு, கர்த்தர் சொன்னார்மா வாங்கிட்ட கல்யாணம் பண்ணணும் சொல்லி. இப்போ கோமேர் யாரு? நல்ல ஒரு இளம் வாலிபனான பெண்ணு, இந்த ஊருக்கே தெரியும். அந்த மாதிரி ஒரு ஸ்திரீ, சொல்ல போனா யாரு? கோமேர். அந்த ஏரியாக்கே தெரியும், ரொம்ப ஃபேமஸான ஸ்திரீ. அங்க போய் சொன்னா, நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த காலத்துல ஒரு பாஸ்டரோ இல்லை ஒரு வாலிப பையனோ, ஒரு கிறிஸ்தவ பையனோ அந்த மாதிரி பண்ணா உலகம் எப்படி பேசும்? உலகம் விடுங்க, அவங்க அம்மா அப்பா என்ன சொல்லியிருப்பாங்க, எப்படி ரியாக்ட் பண்ணியிருப்பாங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க கொஞ்சம். அந்த காலத்துல கர்த்தர் சொன்னாரு, அவர் செஞ்சாரு. இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, ஹோசியா மாதிரி ஒரு நல்ல குணம் நம்மளுக்கு இருக்கா? நான் இங்க புல்பீட்லேருந்து நான் சொல்றேன், எனக்கு அந்த குணம் இல்லை, ரொம்ப கஷ்டம், வராது. கர்த்தர் நம்ம கிட்ட சொன்ன நம்ம என்ன தெரியுமா சொல்லுவோம்,
இது சாத்தான்னு சொல்லிச்சு. ஐயோ, கர்த்தர் எல்லாம் சொல்ல மாட்டார். கர்த்தர் நம்மளுக்கு ஒரு நல்ல பொண்ணு தான் கர்த்தர் கொடுப்பாரு, அப்படிதான் நம்ம யோசிப்போம் சொல்ல போனா. பட் கர்த்தர் தான் அதை சொன்னார். கர்த்தர் சொன்னாரு, போய் ஒரு கோமேர், ஒரு டிப்ளைம்னா ஒரு பெரிய ஒரு ஜாதி, அந்த பரம்பரையா அவங்க விபச்சாரம் பண்ணிட்டு இருந்தாங்க. திப்லைம் அப்படி சொல்லி அந்த சரித்திரத்துல நம்ம பார்த்தோம்னா அப்படி அதெல்லாம் எழுதியிருக்கு. சரித்திரத்துல ஃபுல்லா அந்த ஜென்ரேஷனா அவங்க வந்து விபச்சார தொழில் மட்டும்தான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அது அவ்வளோ ஃபேமஸ். அப்போ ஹோசியா என்ன தெரியுமா சொல்றாரு? மக்கள் கிட்ட போய் சொல்றாரு, நீங்க தான் அது. கோமேர் யாரு? நம்ம தான் சொல்ல போனா. கர்த்தர் என்ன யோசிக்கிறாருன்னா, மக்களுக்கு இந்த மாதிரி ஒரு புதுசா சொல்லி கொடுக்கலாம். சொல்லி 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 பார்த்தாச்சு. இப்ப நம்ம பாஸ்டர் இருக்காரு, எவ்ரி சண்டே சொல்லி 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 பார்க்கறாரு. திருந்தர பாடில்ல மக்கள் சொல்ல போனா. பட் இங்க மூணுல என்ன இருக்கு? அவள் அந்த கடைசி பகுதி மட்டும் படிங்க. மூணுல என்ன இருக்கு? அவனுக்கு, யாருக்கு? அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றார். அது மட்டும் கொஞ்சம் யோசிச்சு வச்சுக்கோங்க. அவனுக்கு, அப்போ ஹோசேயாக்கு ஒரு குமாரன் பிறகுது. அப்போ கர்த்தர் சொல்றாரு, இரு, நீ பேர் வைக்காத, வச்சா நான் தான் பேர் வைப்பேன். என்ன தெரியுமா பேர் வச்சாரு? 4வது படிங்க. அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, இவனுக்கு இஸ்ரவேல் என்னும் பெயரிடு என்று, ஏனெனில் இவன் கொஞ்ச காலத்திலே நான் ஏகூவின் வம்சத்தாரிடத்தில் இஸ்ரவேலின் இரத்த பலியை விசாரித்து இஸ்ரவேல் வம்சத்தாரின் ராஜபாரத்தை ஒழிய பண்ணுவேன். எஸ்ரேலோட மீனிங் என்ன தெரியுமா? ஸ்திதர் அடிக்கப்படும். இனிமேல் இஸ்ரேல் மக்களுக்கு தண்டனை வரும். இது போய் மக்கள் கிட்ட போயிட்டு சொல்லி, அப்போ அவர் ஹோசியா போய் மக்கள் கிட்ட போய் சொன்னார். இந்த மாதிரி ஒரு மீட்டிங்ல மக்களை கூப்பிட்டு கர்த்தர் வந்து ஒரு பேர் எனக்கு சொல்லியிருக்காரு, எஸ்ரேல். கர்த்தர் இனிமேல் உங்களை தண்டிக்க போறாரு, கர்த்தர் உங்களை கைவிட போறாரு அப்படி சொல்லி மக்களுக்கு பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தார் ஹோசியா பையன் மூலமா. ஓகே, இப்போ முடியும் 6வது வசனம் படிங்க. அதுலயே 6. அவள் திரும்ப கற்பந்தரித்து ஒரு குமாரத்தை பெற்றாள். அப்பொழுது அவர் அவனை நோக்கி, இவளுக்கு லோருகாமா என்னும் பெயரிடு, எனினும் நான் இனி இஸ்ரேல் வம்சத்தாருக்கு இரக்கம் செய்வதில்லை, நான் அவர்களை முழுவதும் அகற்றி விடுவேன். ஸோ நீ நல்லா படிச்சு பார்த்தா 6வது வசனத்துல வந்து அவனுக்கு குமாரன் குமாரத்தி அப்படி சொல்லி இருக்காது. 3வது வசனம் படிச்சு பார்த்தா ஹோசியாக்கு தான் அந்த பையன் பிறந்திருக்காரு. 6வது வசனம் நீங்க நல்லா படிச்சு பாருங்க, அவனுக்கு சொல்லி இருக்காது, ஒரு குமாரத்தி பெற்றாள். யோசிச்சு பாருங்க, அந்த விபச்சாரம் பண்ற பெண் வந்து ஹோசியாக்கு பிறக்கல, செகண்ட். ஓகே, ஸோ செகண்டோட பேர், செகண்ட் பொண்ணோட பேர் என்னது? லோ ருஹாமா. லோ ருஹாமா, லோனா என்ன தெரியுமா? நோ. என்னது? இல்லை. லோனா நோ, ருஹாமானா இரக்கம், மர்சி. ஸோ யோசிச்சு பாருங்க, பேர் என்னமா? நோ மர்சி. பேர் என்னமா? இரக்கம் இல்லாதவள். இந்த மாதிரி ஒரு பேர் கர்த்தரே சொல்லியிருக்காரு. சொல்ல போனா என்னடா பேர் இது? கர்த்தர் இந்த பேர் சொல்லியிருக்காரு. பேர் சொல்லி மக்கள் கிட்ட போயிட்டு சொல்லி, இனிமேல் உனக்கு இரக்கம் இல்லை, நீங்க ரொம்ப ஓவரா தான் பண்றீங்க, இனிமேல் இரக்கமே உங்களுக்கு நான் தயை பாராட்ட மாட்டேன். ஓகே, ரெண்டாவது பொண்ணு. இப்போ 3வது அதே அதிகாரத்துல 8வது வசனம் படிங்க. கற்பந்தரித்து ஒரு குமாரனை, அவன் மூலமா இல்ல. அதே நீங்க 3வது வசனத்தை படிச்சு பார்த்தா அவன் மூலமா, ஹோசியா மூலமா. ஸோ 2வது 3வது எப்படி? ஹோசியா மூலமா பிறக்கல. 3வது என்னது? பையன் பேர் என்னது? லோ அம்மி. 9வது வசனம் படிங்க. அப்பொழுது அவர், இவருக்கு லோ கம்மி என்று பெயரிடு, ஏனெனில் நீங்கள் என் ஜனம் அல்ல, நான் உங்கள் தேவனாய் இருப்பதில்லை. லோ அம்மி. இப்பதான் சொன்னேன், லோனா என்னது? நோ. ஹம்மினா என் ஜனம், என் ஜனம் அல்ல, இனிமேல் நீங்க ஜனமே இல்ல, நான் உங்களுக்கு கர்த்தரும் இல்ல. பேர் என்னமா? இது நீ இது ஜனம் அல்ல. இப்ப யாராவது பேர் கேட்கறாங்க, உங்க பேர் என்னமா? நீ ஏன் ஜனம் அல்ல. என்னடா பேர் இது? நீ ஏன் ஜனம் அல்லவா? என்ன இது பேரு? கர்த்தர் சொன்னாரு அந்த மாதிரி பேர் வைக்கிறதுக்கு. அப்படி இவர் போயிட்டு பிரசங்கம் பண்ணார்.
கர்த்தர் இது மூலமா என்கிட்ட வந்து சொல்றாரு, நான் உனக்கு தேவன் இல்லை, நீ எனக்கு ஜனமும் அல்ல. ஸோ இப்போ என்ன தெரியுமா கொஷின்ஸ், இதெல்லாம் நான் உங்களுக்கு சரித்திரமாக நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதில் உங்களுக்கு என்ன டேக்அவே, உங்களுக்கு இதில் என்ன புரிஞ்சிருக்கு சொல்ல போனா? அந்த கோமேர் யார்? அப்போ இந்த கோமேர் யார் தெரியல. கோமேர் நாம தான் அப்போ கோமேர். அந்த ஹோசேயா அந்த ஹெப்ரேவ பதத்தில் சொல்ல போனா ஹோசேயா தான் யோசுவா ஹுசேயா, அப்புறம் இயேசு கிறிஸ்து. பழைய ஏற்பாடு ஃபுல்லாக ஒரு நிழலாக தான் இருக்கும். புதிய ஏற்பாடுக்கு அந்த ஹோசேயா தான் இயேசு நம்மளுக்காக. நம்ம யாரு? ஜனம் அல்ல. நம்மளெல்லாம் யாரு? இரக்கம் தகுதியே இல்லை எங்களுக்கு. நம்ம எல்லாருமே யாரு? தண்டிக்கப்பட வேண்டியவங்க. ஆனால் கர்த்தர் இரக்கம் வச்சிருக்காரு நம்ம மேல. இஸ்ரேல் அன்னைக்கு சரீர பிரகாரமான விபச்சாரம் பண்ணிட்டு இருந்தாங்க. நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? ஆவிக்குரிய விபச்சாரம் பண்றோமா இல்லையா? பண்றோம். எல்லாருமே டெய்லி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆவிக்குரிய விபச்சாரம்னா என்னது? ஆவிக்குரிய வேஷித்தனம். ஃபர்ஸ்ட் படம் பார்க்கறது. படம் பார்க்குறீங்களே இல்லை எல்லாருமே? சரி, சில பேர் பார்க்கல. சரி, படம் பார்க்கல, கரெக்டாக சொல்கிறீங்க. இப்போ நீங்கள் மாட்டிக்குவீங்க. காமெடி பார்க்குறீங்களா இல்லையா? வடிவேலு, சந்தானம் எல்லாம் ஜோக்ஸ் பார்க்குறது உண்டு. தப்பு. நான் பார்க்குறது இல்லை, அதனால நான் இங்கேருந்து சொல்கிறேன். பார்த்துட்டு இருந்தேன் ஒரு காலத்தில். சத்தியம் தெரிஞ்சதுக்கப்புறம் நான் விட்டுட்டேன். காமெடி பார்க்கக்கூடாது, பட்டிமன்றம் பார்க்கக்கூடாது, பிக் பாஸ் பார்க்கக்கூடாது, கேம்ஸ் விளையாடக்கூடாது, வாட்சிங் ஷார்ட்ஸ், யூடியூப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பார்க்கக்கூடாது. எப்படி நான் சொல்கிறேன் பார்க்கக்கூடாது? பைபிளில் எழுதிருக்கு. பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 8வது வசனம் படிங்க. பிலிப்பியர் 4:8. கடைசியாக சகோதரரே, உண்மையுள்ளவை இளவைகளோ ஒரு நிமிஷம். உண்மை உள்ளவள் இவைகளோ, படத்துல உண்மை இருக்கா? காமெடி டபுள் மீனிங். காமெடி ஃபுல்லா அது பார்த்து ஏதாவது கிடைக்குதா? எதுவுமே கிடைக்கல. செகண்ட், அதுல ஏதாவது ஒழுக்கமா காமிக்கிறாங்களா? சீரியல் பாக்குறீங்க, சீரியல் அதுவும் தப்பு. அதுவும் ஒரு ஆவிக்குரிய இது வேஷித்தனம். அப்புறம் விபச்சாரம். சீரியலும் பார்க்க கூடாது. நெக்ஸ்ட், நீதியுள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ அவைகளே சிந்தித்துக் கொண்டிருங்க. அதையே சிந்தித்து, நற்கீர்த்தி அதுதான் சிந்திக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ வீட்டில் பர்கமான்ஸ் பாட்டு வைக்கிறோம், இல்லைன்னா ஒரு நல்ல ஆவிக்குரிய பாடல்கள் வைக்கிறோம். ஸோ வீட்டில் தேவனுடைய பிரசங்கம் தான் வரும், பிரசன்னம் தான் வரும். அதே வீட்டில் ஒரு சினிமாவோ இல்லை ஒரு காமெடியோ இல்லை வேற ஏதோ ஷோ பார்த்தா அதுதான் வீட்டில் வரும். சீரியல் பார்க்குறீங்க, மூவி பார்க்குறீங்க, வெட்டுறது குத்துறது, ஸோ அந்த பிரசனம் தான் என்ன வரும்? வீட்டில் வரும். அப்போ நாம் என்ன சொல்கிறோம்? பார்த்தீங்களா, இது நம்ம வீட்டில் நடக்கிறது பாருங்க, அப்படியே காமிக்கிறாங்க. அப்படி இல்லை, அங்கே பார்க்குறது தான் இங்கே வருது. ஓகே, நம்ம வீட்டில் நடக்கிறது அங்கே காமிக்கல, அங்கே வீடுங்க காமிக்கிறாங்க, அதுதான் இங்கே வருது. ஸோ விபச்சாரம்னா என்னது? ஆவிக்குரிய விஷயத்தனம் என்னது? சர்ச்சுக்கு கரெக்டாக வராதது, சர்ச்சுக்கு கரெக்டாக வராதது. அப்புறம் ப்ரேயர் பண்ணுறது இல்லை, பைபிள் படிக்கிறது இல்லை, அப்புறம் மற்றவங்களை பற்றி தப்பாக பேசுறது, பாஸ்டர்ஸ் பற்றி தப்பாக பேசுறது, அப்புறம் ஃபுல் டே டைம் பாஸ் பண்ணுறது ஃபோனில். நம்ம டைம் யாருக்கு கொடுக்கணும்? கர்த்தருக்கு. கர்த்தருக்கு கொடுக்காம மற்ற காரியத்துக்கு நம்ம டைம் கொடுத்தா அது ஆவிக்குரிய விபச்சாரம், வேஷித்தனம். இந்த மாதிரி பண்ணா கர்த்தர் சபையில இருப்பாரா? இதுதான் என் கொஸ்டின். இந்த மாதிரி பண்ணா கர்த்தர் வீட்டில் இருப்பாரா? நீங்களே சொல்லுங்க. இப்போ ஒரு சர்ச்சில் ஒரு பாஸ்டரோ இல்லை ஒரு விசுவாசியோ இல்லை யாரோ, முக்கியமாக பாஸ்டர்ஸ் விபச்சாரம் பண்ணி ஃபுல் பீட்டில் ஏறினா அங்கே கர்த்தர் இருப்பாரா இருக்க மாட்டாரா? சொல்லுங்க. ஆனால் சில பேர் என்கிட்ட சொன்னாங்க இருப்பார் சொல்லி. அதுக்காக ஒரு வசனம் நான் உங்களுக்கு சொல்கிறேன், எடுங்க. எசேக்கியல் 8ஆம் அதிகாரம் 6வது வசனம். எசேக்கியல் 8:6.
கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வாசிங்க, ரொம்ப ஸ்லோவாக எடுக்கிறீங்க. சண்டே கூட டக்கு டக்குன்னு வாசிக்கிறீங்க. அவர் என்னை நோக்கி மனுபுத்திரனே, இருங்க, அவர் என்னை நோக்கி மனு புத்திரனே, யாரை பார்த்து? எசேக்கியேலை பார்த்து. அவர்கள் செய்கிறதை காண்கிறாயா? அவர்கள் செய்கிறது காண்கிறாயா? யாரு செய்கிறது? மக்கள் செய்கிறது. சர்ச்சில் மக்கள் செய்கிறது, வீட்டுல மக்கள் செய்கிறது காண்கிறாயோ? நெக்ஸ்ட், என் பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு என்னை தூரமாய், என் பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு, பரிசுத்த ஸ்தலம்னா சர்ச், பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு தூரமாய் போக பண்ணும். தூரமாய் போக பண்ணும். போக பண்ணும்னா கர்த்தர் போறார். பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து தேவன் தூரமா போகிறார். அவங்க அப்படி பண்றாங்க. யாரு? மக்களா இருக்கட்டும், விசுவாசியா இருக்கட்டும், பாஸ்டரா இருக்கட்டும், சர்ச்சுக்குள்ள அருவருப்பு காணப்பட்டால் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சர்ச்சுக்குள்ள கர்த்தர் இருக்க மாட்டாரு, வீட்டுக்குள்ள கர்த்தர் இருக்க மாட்டாரு. நல்லா யோசிச்சு பாருங்க. கொரோனா வந்துச்சா இல்லையா? கொரோனா வந்துச்சு. கடந்த ஒரு 2000 வருஷமா எந்த வியாதி இருந்தாலுமே என்ன மருந்து? ஆயுர்வேதா. கொஞ்சம் ஆவிக்குறி நிலையில சிந்திங்க. இயேசு கிறிஸ்து தான் அந்த மருந்து. இப்போ பைபிள் எழுதிருக்கு, பாதாளத்தின் வாசல் சபையை பூட்டாது. ஆனா சபை என்ன ஆயிடுச்சு? கொரோனா டைம்ல ஒரு பெரிய ஆத்துமா அறவடை நம்ம விட்டுட்டோம். கொரோனா டைம் பயந்துட்டோம், சபை பயந்துருச்சு. கொரோனா ஒரு சின்ன கிருமி, அதை பார்த்து உலகம் பயந்து சரி விடுங்க, நம்மளும் பயந்தோம். எதுக்குன்னா கடந்த ஒரு 20-25 வருஷமா சபை எங்க தெரியுமா போச்சு? ஆசீர்வாதம் சென்டரா மாறிச்சு. கர்த்தர் ஆசீர்வாதம் கொடுப்பாரு. நிஜமா சொல்றேன், நான் கடந்த ஒரு 2016 நான் டிரான்ஸ்லேஷன் ஆரம்பித்தேன். ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்லேஷன் நான் பன்வேலில் கொடுத்தேன். ஓகே, 2016லேருந்து 2025 கிட்டத்தட்ட 9 வருஷம் நான் டிரான்ஸ்லேஷன் பண்ணியிருக்கேன். அங்கேயும் பண்ணேன், டிட்வாலாலையும் நான் பண்ணியிருக்கேன், அப்புறம் பாண்டு தலைமை சபையிலையும் பண்ணியிருக்கேன், ஃபுல் நைட் ப்ரேயர். அப்போ இங்கே நிஜமாக சொல்கிறேன், வெறுத்துட்டேன். ஆசீர்வாதம், ஆஷிஷ் நிஜமாக அது எனக்கு பிடிக்க, அந்த வேர்டே எனக்கு பிடிக்கல. சொல்ல போனால் முடியல என்னால். யார் எடுத்தாலுமே கர்த்தர் ஆசீர்வாதம் கொடுப்பாரு. நீங்கள் ஒரு விஷயம் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க. எனக்கு ஒரு பொண்ணு இருக்கா, அவன் என்கிட்ட சொல்கிறாளா, அப்பா நல்ல ஸ்கூலில் போடுங்க. எனக்கு தெரியும் அவளுக்கு என்ன வேணும், எனக்கு தெரியும். அதே மாதிரி எனக்கு என்ன வேணும் கர்த்தருக்கு தெரியும். கேட்க வேண்டிய அவசியமே இல்லையே. சபையில் என்ன சொல்லி கொடுக்குறாங்க? கேளு சொல்லி. சரி, அதை விடுங்க. கர்த்தர் சபைக்குள்ள இருக்க மாட்டார். அப்போ கர்த்தர் சபைக்குள்ள இல்லைன்னா எங்க இருப்பாரு? இதுக்கு ஆன்சர் தெரியுமா? இருக்கு, பைபிள்ல இருக்கு. நான் பைபிள் வச்சு தான் உங்ககிட்ட பேசுறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 3:20. கர்த்தர் சபையில இல்லைன்னா எங்க இருப்பாரு, என்ன பண்ணுவாரு? கொஞ்சம் வேகமா படிங்க. இதோ வாசல் படி நின்று என்ன கதவை தட்டுகிறார். யாரு தட்டுகிறாங்க? இயேசு. எங்க? இப்போ வாசல்ல இருந்து கதவை தட்டுறாரு, உள்ள வரது எவ்வளவு நேரம் ஆகும்? தட் இஸ் த டீசென்சி ஆஃப் த காட். அப்போ உள்ள கர்த்தர் வர மாட்டேங்கிறாருன்னா எதுக்கு கர்த்தர் வர மாட்டேங்கிறாரு? கர்த்தர் எதுக்கு சர்ச்சுக்குள்ள வர மாட்டேங்கிறார்? கர்த்தர் எதுக்கு நம்ம வீட்டுக்குள்ள வர மாட்டேங்கிறார்? எதுக்குன்னா நம்ம வீட்டுல மூவிஸ் பார்த்துட்டு இருக்கோம், நம்ம வீட்டுல காமெடி நடந்துட்டு இருக்கு, நம்ம வீட்டுல சீரியல் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆவிக்குரிய விபச்சாரம், வேஷித்தனம் நம்ம பண்ணிக்கிட்டு தான் நம்ம இருக்கோம். சரியா பைபிள் படிக்கிறது இல்ல, பிரேயர் பண்றது இல்ல, எதுவுமே பண்றது இல்ல. கர்த்தர் எப்படி உள்ள வருவார்? கர்த்தர் வாசல்ல நின்று டக் 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 பண்ணிட்டு இருக்காரு. நம்மளுக்கு திறக்கிறதுக்கு நேரமே இல்லை. நம்ம என்ன சொல்றோம்? நம்ம வீட்டுக்குள்ள கர்த்தர் இருக்காரு. கர்த்தரோட போட்டோ வைக்கிறோம், வசனம் வைக்கிறோம், எல்லாமே வைக்கிறோம். வசனம் இருந்தா கர்த்தர் வீட்டுக்குள்ள இருக்காரா? கர்த்தர் வீட்டுக்குள்ள இருந்தா எதுக்கு கர்த்தர் இந்த மாதிரி சொல்றாரு? இப்ப நான் சொல்லிட்டு இருந்தேன், கொரோனா டைம்ல பந்தி நடக்கல. ஓகே, கர்த்தர் அந்த உடன்படிக்கை கொஞ்சம் டைமுக்கு ஸ்டாப் பண்ணி வச்சுட்டார். யோசிச்சு பாருங்க. நான் இப்பதான் சொன்னேன், அந்த பாதாளத்தின் வாசல் சபையை மேற்கொள்ளாது, சபை மூடிச்சு. இப்போ நீங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், கொரோனாக்கு அப்புறம் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பார்த்து கிறிஸ்டியன்ஸ்க்கு மட்டும் கொரோனாவே வரல. அந்த மாதிரி ஒரு வெளியே ஒரு அவுட்புட் வந்திருந்தா நான் சொல்றேன்,
முழு உலகமும் கிறிஸ்துவ நாடா ஆயிருக்கும். ஹல்லேலூயா. பட் நம்ம என்ன பண்றோம், சுவிசேஷம் சொல்லாமலேயே ஒரு பெரிய ஆத்துமா அறுவடை நம்ம பண்ணிருக்கலாம். எதுக்கு பண்ணுங்க? அதான் சொன்ன மாதிரி சர்ச் இஸ் அ பிளெஸிங் சென்டர். பிளெஸிங் ஆட்டோமேட்டிக்கா வரணும். கர்த்தர் ஆட்டோமேட்டிக்கா பிளெஸிங் தருவார், ஆசீர்வாதம் தருவார். கேட்க வேண்டியே இல்லை. சொல்ல போன சபையில் என்ன சொல்லி கொடுக்குறாங்க? கேளுங்க கேளுங்க கேளுங்க. என்னத்தை தான் கேட்கறது கர்த்தர்கிட்ட? சரி, ஃபர்ஸ்ட் நீங்க படிங்க ஹோசேயா 9:4. கர்த்தர் வந்து உடன்படிக்கை ஸ்டாப் பண்ணி வச்சிட்டாரு. எந்த மாதிரி ஒரு உடன்படிக்கை கர்த்தர் நிறுத்தி வச்சார் அந்த வசனத்துல தெளிவா எழுதிருக்கு. ஹோசேயா 9:4 படிங்க. அவர்கள் கர்த்தருடைய ராஜரசத்தின் திராட்சை ரசம்னா என்னது? இந்த பந்தி வானவெளியை பார்ப்பதும் இல்லை, அவருக்கு அங்கீகரிப்பதும் இல்லை. அவருடைய பலிகள் அவர்களுக்கு துக்கம் கொண்டாடுகிறவர்களின் அப்பத்தை போல இருக்கும். அதை புசிக்கிற யாவரும் திமிட்டுவார்கள், திட்டுப்படுவார்கள். அவருடைய அப்பம் அவர்களுக்கு ஆகும். அது கர்த்தருடைய ஆலயத்தில் வருவதில்லை. அது கர்த்தருடைய ஆலயத்தில் வருவதில்லை. இந்த வசனம் ஃபர்ஸ்ட் டைம் தானே படிக்கிறீங்க? வரதே இல்லை. கடைசியில் என்ன இருக்கு? அப்பம் திராட்சரசம் ஆலயத்துக்குள் வருவதில்லை. எப்போ வரல? இது எப்போ வரல? கொரோனா டைம்ல. பைபிள் எழுதியிருக்கா இல்லையா? கொரோனா வரும் சொல்லி பைபிள் எழுதியிருக்கா. அது நான் இப்போ எடுத்தா அது 1 hour சப்ஜெக்டாக தான் போயிடும். அது வேண்டாம். பட் நான் சொல்றேன், சபையில கர்த்தரே சொல்றாரு, போதும், உடன்படிக்கை ஸ்டாப் பண்ணிட்டார். இனிமேல் நீ பந்தி எடுக்க வேண்டாம். ஃபர்ஸ்ட் பந்தி எப்படி தெரியுமா எடுக்கணும்? சனிக்கிழமை வந்து காத்திருப்பு கூட்டம் நடந்து பாவ அறிக்கை பண்ணி ஞாயிற்றுக்கிழமை பரிசுத்தமாக எடுக்கணும் சொல்ல போனா. பட் நம்ம அந்த மாதிரி பண்றோமா? பண்றதே இல்லை. பாவத்தோட தான் நம்ம எடுக்கிறோம். இட் இஸ் வெரி சாரி டு சே, வெரி சேட் டு சே, பரலோகத்துக்கு போகிறது ரொம்ப கஷ்டம். யோசிச்சு பாருங்க, அன்னைக்கு நோவா வந்து 100 வருஷம் பிரசங்கம் பண்ணார். எவ்வளோ? 100 வருஷம் பிரசங்கம் பண்ணார் நோவா. 100 வருஷம் பிரசங்கம் பண்ணாரு. எவ்வளோ பேர் பேலைக்குள்ள போனாங்க? 8. இப்போ நான் சொல்றேன், இந்த சபையில ஒரு 60-70 பேர் இருக்காங்க. 8 பேர் போனா பெரிய விஷயம். பட் ஆவியானவர் என் மூலமா, கர்த்தர் மூலமா என்ன பேசுறாரு? 8 பேர் வேண்டாம், எல்லாருமே எனக்கு வேணும். பட் நான் சொல்றேன், 8 பேர் போனா பெரிய விஷயம். இப்போ நீங்களே யோசிச்சு பாருங்க, எக்ஸாமின் யுவர் செல்ஃப். நான் போவேனா இல்லையா? இப்போ இந்த கொஸ்டின் நீங்க உங்க மனசுல கேட்டு பாருங்க. எனக்கு தெரியும், என்கிட்ட சொல்லாதீங்க, மனசுல நீங்களே கேட்டு நீங்க சொல்லுவீங்க, ஐயோ நான் எல்லாம் அவ்வளோ பேர் பாவி, நான் எல்லாம் போறது கொஞ்சம் கஷ்டம் தான் சொர்க்கத்துக்கு. கொஸ்டின் நீங்களே கேட்டு பாருங்க. பிக்சர் பார்க்குறீங்க, காமெடி பார்க்குறீங்க, டைம் பாஸ் பண்ணுறீங்க, ஃபுல் டே மொபைல்லே இருக்கீங்க, பைபிள் படிக்கிறது இல்லை, ப்ரேயர் பண்ணுறது இல்லை. அப்போ சொர்க்கத்துக்கு அப்படியே போயிடுவீங்க. இதெல்லாம் பண்ணாமல் கண்டிப்பாக போக மாட்டீங்க. நாட் எவ்ரி கிறிஸ்டியன் வில் கோ டு ஹெவன். இது மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. சர்ச்சில் மட்டும் வந்தா, புதிய சபையில் மட்டும் வந்தா சொர்க்கத்துக்கு டிக்கெட் கிடைச்சிடும். தப்பு 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 தப்பு. சபை இதனால தான் அப்படியே மோசமாக போச்சு சொல்ல போனா. இது மட்டும் இல்லை, எல்லா சபைகள் இதுதான் உண்மையான சபை, இதுதான் உண்மையான சபை. நோ. அப்போ 1968க்கு ஸ்டார்ட் பண்ண இது, அதுக்கு முன்னாடி சபையெல்லாம் இது சொர்க்கத்துக்கு போகாது, இது மட்டும் தான் போகுமா? தப்பு. தப்பா போதிச்சிருக்காங்க. எதுக்கு? நம்ம பைபிள் சரியா படிக்கல. தப்பு. ஸ்டார்டிங்ல எல்லாம் சூப்பரா தான் இருந்துச்சு. ஸ்டார்டிங்ல ஊழியக்காரன் நம்ம நம்பணும். போக போக லைஃபோட முடிவு நீங்க பாருங்கன்னா, முடிவு நீங்க பார்க்கறது இல்லை. ஸ்டார்டிங்ல ஒருத்தர் அற்புதம் செஞ்சாரு, அவர் தான் சூப்பர். அப்புறம் எப்படி டெய்லி லைஃப் அவர்களது எப்படி இருக்கு, அதை நீங்க யோசிக்கிறது இல்லை, சிந்தனை பண்றதே இல்லை. அவர் என்ன சொன்னா ரைட்டு, அவர் சொன்னா ரைட்டு இல்லை. கர்த்தர் நம்மளுக்கும் அந்த ஞானம் புத்தி கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. நம்ம யோசிச்சு பார்க்கணும். கர்த்தர் என்ன சொல்றாரு? நம்மளுடைய உடன்படிக்கை கர்த்தர் நிறுத்தி வச்சிட்டார். திராட்சரசம், அப்பம் கர்த்தருடைய ஆலயத்தில் வருவதில்லை. நீங்க யோசிச்சு பாருங்க. ஹோசியா புஸ்தகத்துல புதிய ஏற்பாடு சபை பத்தி எழுதியிருக்கு. கிட்டத்தட்ட 2019 நடக்க வேண்டிய விஷயம் 2000 வருஷம் முன்னாடி பைபிள் எழுதி வச்சிருக்கு.
ஸோ சில பேர் சொல்லுவாங்க பைபிள் இஸ் அ ஓல்டு புக், அதெல்லாம் பழைய புக்கு, அதெல்லாம் பழைய கதைகள் எழுதிருக்கு. பழைய கதை இல்லை, இதுதான் லேட்டஸ்ட் புக்கே, இதுதான் சொல்லப்போனால். யோசிச்சு பாருங்க. ஒரு வசனம் படிங்க, மத்திய 21:12-13. மத்தேயு 21:12-13. ரொம்ப ஸ்லோவா எடுக்கிறீங்களா நீங்க? டக்கு டக்குன்னு எடுங்க. அதற்கு ஜனங்கள், இவர்கள் கலிலேயில் உள்ள நாசரத்தில் வந்த தீர்க்கதரிசியாகிய இயேசு என்றார்கள். இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்தை விற்கிறவர்களும் கொள்ளுகிறவருமாகி யாவரையும் வெளியே துரத்தி காசுகளுடைய பலகைகளையும் புறாவுக்குள் ஆசனங்களையும் கவிழ்த்து, என்னுடைய வீடு ஜெப வீடு என்னப்படும் என்று எழுதி இருக்கிறது. கர்த்தருடைய வீடு என்னது? ஜெப வீடு. ஜெப வீடு தான் இருக்கணும். இது கர்த்தருடைய வீடு. எப்படி ஆச்சுன்னா, பணக்காரம் ஆவது எப்படி அந்த மாதிரி ஆச்சு. சபை எப்படி ஆச்சு? பணக்காரன் ஆவது எப்படி? ஃபைனான்ஸ் மேனேஜ்மெண்ட். இதுதான் சர்ச்சில் சொல்லி கொடுக்குறாங்க. தப்பு. ஆவியானவர் தான் மூத்த போதகர். அவர் போதிச்சா 3 சப்ஜெக்ட், 3 டாபிக்ல தான் பிரசங்கம் பண்ணுவார் ஆவியானவர். எது? நீதி, நியாய தீர்ப்பு, அப்புறம் பாவ மன்னிப்பு குறித்து. இந்த 3 விட்டு வேற டாபிக் வருதுன்னா ஆவியானவர் சொல்ல மாட்டார். ஆவியானவர் சொல்லவே மாட்டார். சில ஊழியக்காரங்க சொல்றாங்க, என்னது, உங்க சர்ச்சில் நல்ல விசுவாசி இருக்காங்க, நல்லா காசு வருது, என் சர்ச்சில் இருக்கே நான் விசுவாசி, ஒரு ஏரியாவுக்கு போனா காசே வராது அப்படி சொல்றாங்க. எதுக்காக? கர்த்தருக்காக ஊழியம் பண்ணி. இப்போ கர்த்தர்கிட்ட நம்ம தசமாவும் கொடுத்தா சொர்க்கத்துக்கு போயிடுவோமா? நோ, நெவர். கண்டிப்பா போக மாட்டோம். வாழ்க்கை தான் கர்த்தர் என்ன ஒரு கவர்மெண்ட்ல வேலை பார்க்கறாரா, ஒரு அது கூஸ் கொடுத்து ஒரு மணி கொடுத்தா நம்ம போயிடலாம்? இல்ல. நீ உன் முழு சம்பளத்தை கூட கொடுத்தாலும் போக முடியாது, சொர்க்கத்துக்கு போக முடியாது. நோ, காசு கொடுத்தா போகவே முடியாது. காசு கொடுத்தா ஆசீர்வாதமும் கிடைக்காது. ஃபர்ஸ்ட் இந்த 3 ஃபாலோ பண்ணணும்ல. நீதி நியாயமா நம்ம இருக்கணும் சொல்ல போனா. அது இல்லாம ஓகே, பாவ அறிக்கையே பண்றது இல்லை. அப்போ நான் என்ன சொல்றேன், பாஸ்டர் கிட்ட பண்ணுங்க, பண்ணாதுங்க, அது உங்க விஷயம். கர்த்தர்கிட்டாவது பண்ணுங்க. பண்ணி தான் பந்தி எடுக்கணும். சர்ச்சில் வந்து பிஸ்னஸ் பண்றது அந்த காலத்துல கூட அதுதான் நடந்துட்டு இருந்துச்சு. சரி, இப்போ சர்ச்சுக்கு வெளியே புறா விற்கிறது சரியா தப்பா? சர்ச்சுக்கு வெளியே தப்பு. சர்ச்சுக்குள்ள வந்து சில பேர் அந்த பாங்கடி பிஸ்னஸ், சாரி பிஸ்னஸ், எந்த பிஸ்னஸுமே சர்ச்சுக்குள்ள பிஸ்னஸே ஃபர்ஸ்ட் பேசக்கூடாது. பிஸ்னஸ் பேசுனீங்க செத்தீங்க, அவ்வளோதான். கர்த்தரை சாவடிப்பார் உட்காந்து. என்னோட ஆலயம் என்னது? ஜெப வீடு. ஜெபம் தான் நடக்கணும். இங்க ஜெபம் விட்டு வேற ஏதாவது நடந்தா அடிப்பாரு, நொறுக்குவார். அவ்வளவுதான் நான் சொல்றேன். சில பேர் இருக்காங்க, பாஸ்டரா இருக்காங்க, அடிச்சிட்டாரு, ஆனாலும் சில பேர் பாஸ்டர் சும்மா பந்தா காட்டிட்டு இருப்பாங்க, அவ்வளவுதான். கர்த்தர் அவங்க கூட இல்லை. எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்? அதுக்கு நம்ம ஒரு ஆவிக்குரிய ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்ட் நம்ம போகணும். ஒருத்தங்க பிரசங்கம் பண்ணா நம்ம கரெக்டாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அவங்களோட ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்ட் என்ன சொல்லி. இப்போ நீங்கள் ஒரு ஃப்ரெண்டு கிட்ட பேசுறீங்க, 10 நிமிஷத்துல நீங்கள் தான் அவ்வளோ பெரிய அறிவாளியாச்சு, டக்குன்னு கண்டுபிடிக்கிறீங்களா இல்லையா இவன் எப்படிப்பட்டவன் சொல்லி. அதே மாதிரி அது ஒரு பிசிக்கல் அறிவாளி, ஒரு ஸ்பிரிச்சுவல்னஸ்ல ஒரு நம்ம இருக்கணும். ஒரு ஆள் பிரசங்கம் பண்றாரா, கர்த்தர் சொன்னாரா, இல்லை இவர் சுயமா சொல்றா? என்ன சொல்றேன், சுயமா கூட சொல்லலாம். புல்பிட்ல உட்காந்து சில பேர் 30 வருஷம் 40 வருஷமா பிரசங்கம் பண்றாங்க, அது கர்த்தர் பேசுறாரா இல்ல சுயமா அவங்க பேசுறாங்களா? அது கூட நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் சொல்ல போனா. ஆனா நிறைய பேர் சுயமா தான் பேசுறாங்க. எதுக்குன்னா ஆவியானவர் வந்தா வர போகிற காரியங்களையும் ஆவியானவர் உணர்த்துவார். யோசிச்சு பாருங்க, அன்னைக்கு நினிவே பட்டணம் எவ்வளவு பேர், இது எவ்வளவு பேர் சாவ போறாங்க? அந்த நினிவே பட்டணத்துல எவ்வளவு பேர் இருக்காங்க? 1,80,000. நானே வந்துட்டேன். 1,80,000. ஓகே, அவ்வளோ பேர். ஸோ அந்த மக்கள் அவ்வளோ பாவம் செய்கிறாங்க, அவ்வளோ பாவம் செஞ்சாங்க. கர்த்தர் யார் அனுப்புனாரு? யோனாவை அனுப்புனாரா இல்லையா? அனுப்பி மக்கள்கிட்ட பிரசங்கம் பண்ணி மனம் திரும்ப வச்சாங்க, அந்த மக்களை அழிக்க மாட்டே சொல்லி. யோசிச்சு பாருங்க, கொரோனா வந்தது, கிட்டத்தட்ட 10 கோடி பேர் செத்துருக்காங்க. அப்போ அதுக்கு முன்னாடி சர்ச்சு எதுல ஃபோக்கஸா இருந்தது? ஆசீர்வாதம், ஆசீர்வாதம், மணி மணி மணி. ஆவியானவர் சொல்லியிருப்பார், இந்த மாதிரி ஒரு கொரோனா மாதிரி பயங்கரமான நோய் வரப்போது, ஆயத்தப்படுங்க,
ஜாக்கிரதையா இருங்க. ஓகே, சர்ச்சில் சரி பாஸ்டர் சொல்லலை, இப்போ நீங்கள் என்ன சொல்வீங்க? பாஸ்டர் நம்மளுக்கு சொல்லலையா? நம்மளுக்கு அவர் சொல்லியிருந்தா நாங்கள் கொஞ்சம் ஆயத்தப்பட்டிருப்போம். சரி, ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஸ்கூலில் போகிறீங்க, நிறைய பசங்க இருக்காங்க, சரியா? அதில் ஒரு பையன் ஃபெயில் ஆகிட்டான். ஓகே, அப்போ நம்ம அந்த பையன்கிட்ட கேட்குறோம், எதுக்கிட்டா ஃபெயில் ஆனா? டீச்சர் சொல்லி கொடுத்தா, டீச்சர் சரியாக சொல்லி கொடுக்கல. சரி, இன்னொரு பையன் அவன் எப்படி பாஸ் ஆனா? ஸோ நீங்கள் பாஸ்டர் மேலே குற்றம் சொல்கிறது விட்டுருங்க. கர்த்தர் தான் உங்களுக்கு பைபிள் கொடுத்துருக்காரு. பாஸ்டர் சொல்லலைன்னா என்ன? நீங்கள் படிங்க. நாங்களும் படிக்க மாட்டோம், பாஸ்டர் சொன்னதும் நம்ம கேட்க மாட்டோம். ஸோ கர்த்தர் என்ன தெரியுமா பண்ணாரு? இது வந்து ஒரு டிஜிட்டல் காலம். 2018 ஜெனீவாலேருந்து ஒரு சுகாதார மையம் இருக்குது. ஃபுல்லாக யூடியூப்பில் நியூஸில் எல்லா இடத்துல நியூஸில் வந்தது டிசீஸ் எக்ஸ் சொல்லி இந்த உலகத்தில் வரப்போது நிறைய பேர் சாவ போகிறாங்க அப்படி சொல்லி. எப்படி? 2018. இப்போ சபைக்குள்ள ஆவியானவர் பேசணும்னா ஊழியர் இடம் கொடுக்கணும்ல. நான் கொடுக்க மாட்டேன், எனக்கு மணி தான் வேணும், நான் அதை பற்றி தான் நான் பிரசங்கம் பண்ணுவேன். அந்த மாதிரி சில ஊழியக்காரங்க இருக்காங்க, இருந்துட்டு போட்டும். ஆவியானவருக்கு காதே கொடுக்கல. சபை மக்களை எப்படியோ அவங்க ஏதோ ஒரு விஷயத்துல பிரசங்கம் பண்ணி அப்படியே எடுத்துட்டாங்க. இல்லை, ஆவியானவர் வந்தா வரும் காரியம் பத்தி சொல்லுவாரு. இப்ப சர்ச் அதுக்கு இடம் கொடுக்கல, ஆவியானவருக்கு இடமே கொடுக்கல சர்ச். அப்ப கர்த்தர் என்ன பண்ணாரு? மக்கள் பாவம், சரி மத்தவங்க மூலமா பேசுவோம். அந்த மாதிரி கர்த்தர் அன்னைக்கு பேலியாம் கிட்ட ஒரு கழுத மூலமா கூட பேசினாரு, ஆனாலும் பேலியாமுக்கு புரியல. ஸோ கர்த்தர் இந்த கடைசி காலத்துல சரி ஓகே, எந்த சர்ச்சுமே ரெடியா இல்லை, எந்த பாஸ்டரும் ரெடியா இல்லை, ஒன்று பண்ணுவோம், மற்றவங்க மூலமாவது நான் சொல்றேன். டிவியில சொன்னாங்க டிசீஸ் எக்ஸ் வரப்போது, ஒரு பெரிய உலகமே வந்து நடந்து போகுது, அப்புறம் நிறைய பேர் சாவ போறாங்க, அதெல்லாம் எங்க வரப்போகுது. அப்படிதான் நம்ம இருந்தோம். பட் பைபிள்ல திட்ட தெளிவா இருக்கு, ஒரு பெரிய கொள்ளை நோய் வரப்போகுது சொல்லி. வெளிப்படத்துல விசேஷத்தை எழுதிருக்கு, கொள்ளை நோய் வரப்போகுது. பட் யாருமே நம்மளுக்கு பிரசங்கம் பண்ணல, யாருமே அவங்க சொல்லி கொடுக்கல. கர்த்தர் என்ன தெரியுமா கேட்பாரு? நான் உனக்கு பைபிள் எழுதி கொடுத்துனேன்னு படிச்சியா? நம்ம கிட்ட தான் கர்த்தர் கொஸ்டின் கேட்பாரு. நம்ம அப்படியே மற்றவங்க கிட்ட சொல்லிடுவோம். ஆதாம் கிட்ட கர்த்தர் கேட்டா, யாரு இது? ஏவாள் கிட்ட கர்த்தர் கேட்டாரு, இது எதுக்குப்பா கனி சாப்பிட்ட? இல்ல அது பாம்பு சொல்லிச்சு. ஆதாம் கிட்ட நீ கொடுத்த ஸ்திரீ தான். யோசிச்சு பாருங்களா, அவர் எப்படி ஒரு பதில் சொன்னாரு. கர்த்தர் கிட்டே என்ன சொன்னாரு? நீங்க கொடுத்த ஸ்திரீ தான். கர்த்தர் கிட்ட யாராவது இந்த மாதிரி பேச முடியுமா? நான் அப்படி பைபிள் வாசிக்கும் போது எனக்கு அப்படியே என்னடா இது இப்படி ஒரு பேசுறாரு. கர்த்தர் கிட்ட ஒரு மரியாதை தானே நம்ம பேசணும். அதுக்கு ஆதாம் என்ன சொல்வாரு? நீங்க கொடுத்த ஸ்திரீ தான் என்ன சாப்பிட சொல்லிச்சு, நான் சாப்பிட்டேன். மற்றவங்க மேலேயே பலி போட்டுட்டு இருந்தா எப்படி வாழ்க்கையில முன்னேறது? கர்த்தர் உங்ககிட்ட கேள்வி கேட்பார். நீங்க அப்போ சொல்ல முடியும், எனக்கு அவர் சொல்லல, இவர் சொல்லல, கர்த்தர் சொல்ல. பைபிள் கொடுத்துருக்கேன், ஆனா பைபிள் எங்க இருக்கு? ஒரு மூலையில இருக்கு, பைபிள் படிக்கிறதே இல்லையே. சோ கர்த்தருக்கு நீங்க காசு தாங்க, அப்பதான் உங்களுக்கு கர்த்தர் வந்து எல்லாம் பண்ணுவார். நோ, ஸ்பிரிச்சுவல் பிளெஸிங். ஸோ கர்த்தர்கிட்ட என்ன கேட்கணும்? நம்ம படிங்க லூக்கா 11:10. கர்த்தர்கிட்ட நம்ம என்னதான் கேட்கணும்? என்ன கேட்கணும் கர்த்தர்கிட்ட? ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான். கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான். சரி, கர்த்தர்கிட்ட கேட்டா பெற்றுக்கொள்வோம். ஓகே, கர்த்தர்கிட்ட என்ன கேட்கணும் சொல்லி அடுத்த 13 படிங்க. பொல்லாதவர்களே, நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவருக்கு பரிசுத்தாவியை கொடுப்பார். தம்முடைய அது முடி படிங்க. தம்முடைய கடைசியில் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசுத்தாவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்ல. பரிசுத்தாவி. அரே சபையில என்ன சொல்ற? கர்த்தர்கிட்ட கேளு கேளு கேளு. கர்த்தர் என்ன சொல்றாரு? பரிசுத்தாவி கேளு. அப்படியே ட்விஸ்ட் பண்றாங்க. அப்படியே கர்த்தர்கிட்ட கார் கேளு, கர்த்தர்கிட்ட பங்களா கேளு, கர்த்தர்கிட்ட வீடு கேளு. இதுதான் கர்த்தர் என்ன கேட்க சொல்லியிருக்காரு. பவர் கேட்கணும் கர்த்தர்கிட்ட. சாத்தான் வந்தா நடுங்கி ஓடணும். அப்படியே நம்ம இது நம்மள பார்த்து அப்படிதான் ஊழியக்காரங்களா இருக்கட்டும், விசுவாசியா இருக்கட்டும், தப்பா வந்து நம்ம படிக்கிறோம், புரியறதும் இல்லை. அதுக்கு அடுத்த வசனம் தானே கர்த்தர் எழுதியிருக்காரு. கர்த்தர்கிட்ட என்ன கேட்கணும்? பரிசுத்தாவி கேட்கணும். இப்ப பரிசுத்தாவி இருக்கா இல்லையா? இருக்குன்னா பவர் கேளுங்க, அதுக்கப்புறம் வல்லமை கேளுங்க கர்த்தர்கிட்ட.
வல்லமை இன்னும் அதிகமா வல்லமை தாங்க, வல்லமை தாங்க, வல்லமை தானே கர்த்தர்கிட்ட கேட்கணும். அன்னை பாஷா கேளுங்க கர்த்தர்கிட்ட. அப்படியே சாத்தான் வந்தா நடுங்கி அவன் தான் ஃபர்ஸ்ட் ஓடணும். பட் நம்ம நடுங்குறோம். சாத்தானை பார்த்து நம்ம நடுங்குறோம். சொல்ல போனா ஃபர்ஸ்ட் கர்த்தர் சாத்தானோட தலையை நசுக்கிட்டாரு. சொல்ல போனா இப்போ சாத்தான் என்ன பண்றது, வாழை தான் ஆடிட்டு இருக்காங்க. அந்த வாழை பார்த்து நம்ம பயப்படுறோம். கர்த்தர்கிட்ட பரிசுத்த ஆவி தான் கர்த்தர்கிட்ட கேட்கணும். அதே மாதிரி நான் ஒரு எக்ஸாம்பிள் நான் முன்னாடி கொடுத்தேன். என்னன்னா, சப்போஸ் ஒரு ஹோட்டலுக்கு போகிறோம், ஓகே, நம்ம சொல்கிறோம் ஒரு செட் தோசை, ஒரு பரோட்டா, இட்லி, தோசை இதெல்லாம் எங்களுக்கு தாங்க. அப்புறம் ப்ளஸ் அதில் அந்த கார சட்னி, தேங்காய் சட்னி, சாம்பார். சார் ஒரு நிமிஷம், அதெல்லாம் நீங்கள் கேட்காதீங்க, அதெல்லாம் நீங்கள் சொல்லாதீங்க, ஆட்டோமேட்டிக்காக வரும். எது சட்னி சாம்பார்லாம் ஆட்டோமேட்டிக்காக வரும். அது நம்ம சொல்ல வேண்டியதில்லை. சபையில் ஊழியக்காரங்க அப்புறம் விஸ்வாசி என்ன தெரியுமா சொல்லி கொடுக்குறாங்க, கர்த்தர்கிட்ட சட்னி கேளுங்க, கர்த்தர்கிட்ட சாம்பார் கேளுங்க. சட்னி சாம்பார்னா ஆசீர்வாதம். இட்லி என்னது, மெயின் டிஷ். இட்லினா என்னது, இட்லி தோசைனா என்னது, அதுதான் நியாய தீர்ப்பு, நீதி, பரிசுத்தம். அதுதான் சபையில போதிக்கப்படணும். இது நியாய தீர்ப்பு குறித்து, அப்புறம் நீதியை குறித்து, அப்புறம் பரிசுத்தம் ஆகுவது எப்படி, கர்த்தர்கிட்ட நெருங்குவது எப்படி, அதுதான் சபையில சொல்லி கொடுக்கணும். அது சொல்லி கொடுக்காம கர்த்தர்கிட்ட கேளுங்க கேளுங்க கேளுங்க, என்னத்தை தான் கர்த்தர்கிட்ட கேட்கறது. இப்போ அதை நான் எக்ஸாம்பிள் சொன்னேன். என் பொண்ணுக்கு என்ன எனக்கு தெரியுமே, பெஸ்ட் ஸ்கூல், பெஸ்ட் சாப்பாடு, என் பையனோ பொண்ணோ எப்படி இருக்குன்னு சொல்லி நான் பார்த்து பார்த்து செய்யறேனா இல்லையா? கேட்டுட்டா இருக்கான், எனக்கு அது பண்ணுங்க, எனக்கு அந்த ஸ்கூல்ல சேர்த்து விடுங்க. கேட்கல. நான் என்ன சொல்றேன், கேட்காதீங்க நான் சொல்றேன். ஒரு நல்ல எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நாகோ 3 பேர் இருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்கள. அவங்க சொல்றாங்க, கர்த்தர் எங்களை காப்பாத்தினா ஓகே, காப்பாத்தலைன்னா கூட எங்களுக்கு ஓகே. கர்த்தருக்காக சாவறதுக்கு நான் ரெடியா இருக்கேன். இந்த விசுவாசம் தான் வேணும். கர்த்தர் எனக்கு கொடுத்தாலும் ஓகே, கொடுக்கலன்னா கூட ஓகே. அந்த மனநிலை எதுக்கு வர மாட்டேங்குது? கர்த்தருக்கு ஓகே. கர்த்தர் அப்பப்போ நோ சொன்னார்னா அதுலயும் ஒரு ஆசீர்வாதம் இருக்கும். நோனா நோ. பிகாஸ் கர்த்தர் கொடுத்தா நீ கர்த்தரை மறந்துடுவேன். ஃபார் எக்ஸாம்பிள், இது பழைய காலத்துல சில பேர் இது நடந்து பஸ்ஸில் ரிக்ஷாவில் வருவாங்க சர்ச்சுக்கு. ஆனால் டயத்துக்கு வந்துடுவாங்க. 10 நிமிஷம் 15 நிமிஷம் முன்னாடி டயத்துக்கு வந்துடுவாங்க. கர்த்தர்கிட்ட, கர்த்தாவே ஒரு பைக் தாங்க, கர்த்தாவே ஒரு கார் தாங்க, நான் கரெக்டாக வந்துடுறேன். கர்த்தர் பார்ப்பார், சரி ஓகே, டயத்துக்கு கரெக்டாக வரான், சர்ச்சில் எல்லா வேலையும் செய்கிறான். கர்த்தர் ஒரு காரோ பைக் கொடுத்தா ½ hour லேட்டாக வருது, 15 minutes லேட்டாக வருது. கேட்டால் என்ன தெரியுமா சொல்லுவோம், அரே டிராஃபிக். என்ன ஒரு கொடுமை பாருங்க. அதனால கர்த்தர் அப்போ கொடுக்கலன்னா நல்லதுதான். அந்த மனநிலை நம்மளுக்கு வரணும். ஆனா வரவே மாட்டேங்குது. ஸோ நம்ம கர்த்தர்கிட்ட என்னத்தை தான் கேட்கணும், ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவி கேளுங்க. நல்ல குணங்கள் கர்த்தர்கிட்ட கேளுங்க. நல்ல குணம் இருக்கணும். இயேசு கிறிஸ்து மாதிரி ஒரு நல்ல குணம் எங்களுக்கு வேணும். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல 33 வருஷம் எப்படி வாழ்ந்தாரோ அந்த குணம் எங்களுக்கு வேணும். அப்படி சொல்லி கர்த்தர்கிட்ட கேட்கணும். இப்போ நீங்க யோசிக்கலாம், என்னடா இவன் ஹோசியா பத்தி ஆரம்பிச்சு வேற எங்கேயும் போறான். அப்படியெல்லாம் இல்லை. டாபிக்ல நான் வர முடியும். இப்போ இதுதான் இஸ்ரேல் மக்கள் தப்பா பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ நம்ம பண்றது சொல்லிட்டு இருந்தேன். இஸ்ரேல் மக்கள் என்ன பண்ணாங்க, பைபிள்ல எழுதிருக்கு. விக்கிர ஆராதனை பண்ணாங்க, விபச்சாரம் பண்ணாங்க, வேசித்தனம் பண்ணாங்க. அப்பவே கே அப்புறம் லெஸ்பியன் இருந்துச்சு. ஆண் புணர்ச்சி, பெண் புணர்ச்சி, ஆம்பளை பண்றது, பொம்பளை பண்றது எல்லாமே இருந்துச்சு. இப்போ இருக்கு. கடைசி காலத்துல இதுவும் இப்போ இருக்கு. இந்த மாதிரி இருக்கு. அதே மாதிரி தான் ஹோசியா வாழ்க்கையில. ஹோசியானா என்னது, ரட்சிப்பு. ஹோசியாவோட அர்த்தம் என்னன்னா ரட்சிப்பு, ரட்சகர். ஹோசியாவோட மீனிங் ரட்சகர்னா யாரு, இயேசு கிறிஸ்து. ஹோசியாக்கு எந்த மாதிரி தெரியுமா ஒரு மனம் இருக்கு, இயேசு கிறிஸ்து மாதிரி ஒரு மனம் இருக்கு. ஒரு விபச்சாரம் பண்ற ஸ்திரீய கல்யாணம் பண்ணி ஏற்றுக்கொண்டு, ஃபர்ஸ்ட் பிறந்தது எஸ்ரேல், செகண்ட் லோ ரூஹாமா, 3வது லோ ஹம்மி. அது பண்ணதுக்கு அப்புறம் என்ன தெரியுமா ஆச்சு, கடைசியில் 5 வருஷம் ஆச்சு. ஹோசியா கோமரோட ஒரு 5 வருஷம் சேர்ந்து இருந்தாங்க. அப்புறம் இந்த கோமருக்கு என்ன தெரியுமா, பழைய ஆசை வந்துச்சு. நம்மளும் அப்படி தான் பண்ணுறோம், பழைய ஆசை. ஃபர்ஸ்ட் அந்த காலத்தில் எம்ஜிஆருக்குள்ள மூவி பார்த்துட்டு இருந்தேன், சிவாஜி கணேஷ், என்னமா ஒரு
கருத்துள்ள பாடல்கள். எவனா ஒரு கருத்தான மூவி, அதை விட கருத்து இங்க இருக்கு பைபிள்ல. அதை விட்டுட்டு அங்க மட்டும் ரசிக்கிறது. ரஜினிகாந்தோட ஸ்டைலே என்ன? நோ நோ, அதை விட சூப்பரான ஸ்டைல் இயேசு கிறிஸ்து. ஸோ 5 வருஷம் ஆயிட்டு கல்யாணம் ஆகி 3 குழந்தைங்க. இப்போ இந்த அம்மா என்ன தெரியுமா யோசிக்குது? நான் மறுபடியும் அங்கே போகிறேன், மறுபடியும் ரெட் லைட் ஏரியாவுக்கு நான் போகிறேன். சின்ன வயசுலேருந்து நான் அங்கே தான் பிறந்து வளர்ந்தேன், அங்கே தான் நான் பண்ணேன் எல்லாமே. ஸோ அங்கே நான் போகிறேன் அப்படி சொல்லி ஒரு நாள் காலையில் ஹோசியாக எந்திரிக்கிறாரு. எந்திரிச்சு பார்த்தா அந்த அம்மா இல்லை. அப்புறம் அந்த இஸ்ரேல் கிட்ட கேட்குறாரு, ஃபர்ஸ்ட் டைம் கிட்ட, இங்கே பாரு அந்த அம்மா எங்கே தெரியுமா உனக்கு? இல்லை எனக்கு தெரியாது. 2வது லோ ரூஹாமா, அம்மா எங்கேயோ பார்த்தியாப்பா? இல்லைப்பா தெரியாதுப்பா. 3வது லோ ஹம்மி, அவன் சின்ன பையன், விட்டுருங்க. ஸோ இவரை தேடி தேடி போய் எங்கடா போனாங்க தெரியலையே. போய் பார்த்தா, வெளியே வந்து பார்த்தா ஒருத்தன் ஓடி வந்து சொல்கிறான், நான் பொண்டாட்டியே நான் அங்கே பார்த்தேன், மறுபடியும் அதே ஏரியாவில். அப்போ அவர் நினச்சிருப்பாரு, சரி ஓகே மேபி அவங்க அம்மா அப்பா மிஸ் பண்ணுற தெரியுது, போயிட்டு பார்க்குறாங்க, போயிட்டு பார்த்துட்டு வரேன் அப்படி நான் யோசிக்கிறேன் அப்படி சொல்லி இவர் போனார். யார்? ஹோசியா போனார். அப்போ இந்த அம்மா வந்து நிற்கிது, தெருவில் நிற்கிது, யாராவது வாங்க அப்படி சொல்லி. யாருமே வாங்கலை. எதுக்குன்னா 5 வருஷம் ஆகிட்டு, வயசாகிட்டு, அந்த சோர நாயகி சொல்ல போனாவா, அந்த இளம் வயதில் அந்த ஒரு அழகு இருந்துச்சே, அது அப்படி இல்லை. யாருமே வாங்க ரெடியாக இல்லை. ஸோ அப்போது அடிமையாக போனாங்க ஒரு ஆள்கிட்ட. எங்கே தெரியுமா எங்க இருக்கு? அடிமையாக போனாங்க ஒரு ஆள்கிட்ட. அடிமை அந்த காலத்தில் அடிமையாக வந்து வைப்பாங்க. அடிமை விட்டு ஓடி போயிட்டானா மறுபடியும் அடிமைக்கிட்டே போலீஸ் அந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு ஒரு இது நியமம் இருக்குது. அடிமையாக போனால் ஒரு காசு கொடுத்து அடிமையாக வச்சுக்கிட்டாங்க. இப்போ படிங்க ஹோசியா 3:1. கர்த்தர் மறுபடியும் ஹோசியா கிட்ட வந்து சொல்றாரு, பின்பு கர்த்தர் என்னை நோக்கி, அந்நிய தேவர்களை மதித்து திராட்சரசம் உள்ள பாத்திரங்களை விரும்புகிறவர்களான இஸ்ரவேல் புத்திரர் பேரில் கர்த்தர் வைத்திருக்கிற அன்புக்கு ஒப்பாக நீ இன்னும் போய் தன் நேசரால் நேசிக்கப்பட்டவனும் விபச்சாரியுமான ஒரு ஸ்திரீயை நேசித்துக் கொண்டு என்று சொன்னார். எந்த ஸ்திரீ? அதே தான், கோமர் தான். மறுபடியும் அங்க போய் கூட்டுவா. 2வது அதிகாரத்துல, அப்பொழுது நான் அவளை எனக்கு 15 வெள்ளிக்காசுக்கும் 1.5 கலம் மார்க்கோதுமைக்கும் கொண்டு அவளை நோக்கி, நீ வேசித்தனம் பண்ணாமலும் ஒருவனையும் சோறாமலும். ஒரு நிமிஷம். ஸோ எவ்வளோ? 15 வெள்ளிக்காசு, அப்புறம் வார்கோதுமை, பணம் கொண்டு ஹோசியா வந்து பணம் கொண்டு போனார். அப்போ மக்கள் எல்லாம் பார்த்துருப்பாங்க. சொல்ல போனால் என்னடா இவர் ரெட் லைட் ஏரியாவுக்கு பணம் தூக்கிட்டு போறாரு, ஓ பொண்டாட்டி ஓடி போயிடுச்சு, இவருக்கு முன்னாடி ஆசை வந்துச்சு அப்படிதான் நினச்சிருப்பாங்க. போனார், பணம் போய் தூக்கி போனார். தூக்கி போய் அடிமையாக அந்த பொண்ணு இருக்கா, தான் பொண்டாட்டிய மொழி தான் வீட்டுக்கு கொண்டுறதுக்கு 15 வெள்ளிக்காசு. இந்த காலத்தில் கிட்டத்தட்ட 10 கோடி 20 கோடி இருக்கலாம். அந்த காலத்தில் அப்படின்னா அவ்வளோ காசு கொடுத்து தான் பொண்டாட்டியே பண்ணுற. அதே தான் கர்த்தர் கல்வாரி சிலுவையில் ரத்தம் சிந்தி சம்பாதிச்சார். நம்ம பைபிள் நம்ம இப்படி தான் படிக்கணும், மேலோட்டமாக பைபிள் படிக்கிறது. ஹோசியாவில் என்ன கற்றுக்கிட்டோம்? ஒரு ஹோசியா ஒரு ஸ்திரீ ஒரு கோமர் இருந்தால் அவங்க எப்படி இப்படி பண்ணாங்க. பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடுக்கு நிழலாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து நம்மளுக்காக இரக்கம் எங்களுக்கு இல்லவே இல்லை. நாங்கள் கர்த்தருடைய ஜனமே அல்ல. அப்படி சொல்ல போனா கர்த்தர் நம்ம மேல அன்பே இல்லை சொல்ல போனா. ஆனாலும் கர்த்தர் திரும்பி 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 வராரு, அன்பு செலுத்திக்கிட்டே இருக்காரு. ஆனால் ஒரு லிமிட்டு தான், ஒரு லிமிட். எவ்ரி சண்டே சர்ச்சுக்கு வரீங்க, ஒரு லிமிட். கர்த்தர் ஐயா மூலமா போதிச்சுக்கிட்டே இருப்பார், ஒரு லிமிட். போதிச்சுட்டே இருக்காரு. நீங்க என்ன பண்றீங்க? வீட்டில் போய் தப்பான படம் பார்க்குறதா இருக்கட்டும், விஷயத்தனம் பண்ணுறதா இருக்கட்டும், மற்றவங்களை பற்றி தப்பாக பேசுகிறதா இருக்கட்டும், பொய்யா பேசுகிறதா இருக்கட்டும், அதுதான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. கர்த்தர் ஒரு நாள் சொல்லுவார், என்ன தெரியுமா? நான் உன்னை அறியேன். அப்போ அவங்க சொல்லுவாங்க, இல்லை இல்லை உங்கள் நாமத்தை நாங்கள் இது சாத்தானே விரட்டணும், நாங்கள் அற்புதங்கள் நாங்கள் செய்தோம். பாஸ்டர் சொல்லுவாங்க நான் எவ்ரி சண்டே பிரசங்கம் பண்ணேன். கர்த்தர் சொல்றாரு, எனக்கு தெரியாது. எதுக்கு சொல்றேன்னா, இயேசு கிறிஸ்துவோட 3 வருஷம் யார் இந்த யூதாஸ்? யூதாஸ் பேய விரட்டினாரா இல்லையா? விரட்டினாரு. யூதாஸ் அற்புதம் செஞ்சாரா இல்லையா? செஞ்சாரு. கடைசியில் என்ன அது பார்க்கணும்.
ஒரு பெரிய ஒரு ஊழியர் வந்துட்டாருன்னா சூப்பர் 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 அவரை சொல்லது எல்லாமே கரெக்ட், அப்படி இல்லை. தொடர் இது இருக்கு, தொடர்கள் பார்க்கிலும் முடிவு எப்படி இருக்கு அதுதானே முக்கியம். ஸ்டார்டிங்ல எல்லாமே சூப்பரா தான் இருக்கும். பவுல் கடைசியில சொல்றாரு, நான் நல்ல போராட்டத்தை போராடி முடித்தேன். அப்படி நம்மளும் சொல்லணும், என்னோட ஓட்டத்தை முடித்தேன். ஸ்டார்டிங்ல எல்லாமே சூப்பரா தான் இருப்பாங்க, கடைசியில பார்க்கணும்ல. கடைசியில யாரும் பார்க்கறதே இல்லை சொல்ல போனா. இந்த ஹோசியா மாதிரி நல்ல குணம் நம்மளுக்கு வருமா? ஒரு விபச்சாரம் பண்ற பெண் திருப்பி 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 மற்றவங்களோட வாழ்றான். ஆனாலும் கர்த்தர் என்ன சொல்றாரு? ஹோசியா போ, நீ போ. அந்த அன்பு, அந்த இரக்கம், அந்த நல்ல குணம் நம்ம யார்கிட்ட தெரியுமா பார்க்கலாம்? இயேசு கிறிஸ்து கிட்ட பார்க்கலாம். நீங்க யோசிச்சு பாருங்க, என்னாகமம் 12 மோசே பத்தி வந்து யார் தப்பா பேசுறாங்க தெரியுமா? அந்த ஸ்டோரி மோசே பத்தி 2 பேர் தப்பா பேசுறாங்க. யார் தப்பா பேசுறாங்க? ஆரோன், மிரியாம். கர்த்தருக்கு எவ்வளவு கோவம் வந்துச்சு தெரியுமா? கர்த்தர் என்ன சொல்லு, கம் அவுட், யூ 3 கம் அவுட். ஆரோன், மிரியாம், மோசே, யூ 3 கம் அவுட் அப்படி சொல்லுவார். அவ்வளவு கோவத்துல அப்படி சொல்லி என்ன தெரியுமா சொல்வாரு? என் தாசனாகிய மோசே கிட்ட நீங்க எப்படி தப்பா பேசலாம்? நான் தீர்க்கதரிசி கிட்ட நான் வந்து விஷனா பேசுவேன், நான் வந்து சில தரிசனம் மூலமா பேசுவேன். ஆனா என் தாசனான மோசே கிட்ட நான் ஃபேஸ் டு ஃபேஸ் பேசுறாரு. யார் சாட்சி கொடுக்குறா? கர்த்தரே சாட்சி கொடுக்குறாரு. நான் மோசே கிட்ட ஃபேஸ் டு ஃபேஸ் பேசுறேன். ஐ திங்க் இது என்னாகமம் 12:6 இருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் எடுத்து வாசிங்க. என்னாகமம். அப்பொழுது அவர், என் வார்த்தைகளை கேளுங்கள், உங்களுக்குள்ள ஒருவன் தீர்க்கதரிசி இருந்தால் கர்த்தராகிய நான் தரிசனத்தில் தீர்க்கதரிசி கிட்ட கர்த்தர் எப்படி பேசுவாரு? தரிசனமா பேசுவாரு. என்னை அவருக்கு வெளிப்படுத்தேன், சொப்பனத்தில் அவருடைய பேசுவேன். சோ கர்த்தர் எப்படி? சொப்னத்திலயும் கர்த்தர் நம்ம கிட்ட பேசுவாரு. என் தாசனாகிய மோசே, என் தாசனான மோசே கிட்ட அப்படிப்பட்டவன் அல்ல, அப்படி நான் பேசல. என் வீட்டில் எங்கும் அவன் உண்மையுள்ளவன். என் வீட்டில் எங்கேயும் உண்மை உள்ளவன். எந்த வீடு? தேவனுடைய வீடுல எங்கும் உண்மை உள்ளவன். நான் எப்படி பேசுவேன்? இது அவங்க கிட்ட எப்படி பேசுவேன்? நான் அவருடன் மறைபொருளாக அல்ல, மறைச்சி பேச மாட்டேன். நான் ரிடல்ஸ் என்ன சொல்றது, கொஞ்சம் மறைச்சு நான் பேச மாட்டேன். கொஞ்சம் நான் புரியாம பேச மாட்டேன். பட் எப்படி? முகமுகமாகவும் பிரத்யட்சமாகவும் பேசுகிறேன். முகமுகமாக தெளிவா நான் பேசுறாரு. யோசிச்சு பாருங்க. மோசே, இப்போ மோசே, ஆரோன், மிரியாம் வந்து மோசே பத்தி தப்பா சொல்றது மோசேக்கே தெரியாது, கர்த்தருக்கு தெரியும். கர்த்தர் மேல இருந்து பார்த்தாரு. மோசேக்கு விரோதமா நீ எப்படி தப்பு பேசலாம்? நீங்க யோசிச்சு பாருங்க. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்து யூதர்கள், அந்த ரோம சோல்ஜர்ஸ் வந்து கர்த்தரை அடிச்சாங்க, முள்முடி பண்ணி காரி துப்புனாங்க இயேசு கிறிஸ்து கிட்ட. இயேசு கிறிஸ்து யோசிச்சு பாருங்க, கர்த்தருக்கு எவ்வளோ கோபம் வந்திருக்கும். அந்த கோபம் உச்சத்துல போனா அழுக வந்திருக்கும். கர்த்தரை விடுங்க, தேவ தூதர்கள் மேல இருந்து பாக்குறாங்க, இயேசு கிறிஸ்துவை இப்படி அடிக்கிறாங்களே, இயேசு கிறிஸ்து இப்படி அடிக்கிறாங்க. பின்னாடி ஃபுல்லா ஒரு இந்த ஊக்கு இருக்கு, இந்த ஊக்கு வச்சு ஒன்று எடுத்தானா இங்க இருந்து ஃபுல்லா சதை பிச்சுக்கிட்டு வந்துச்சு இயேசு கிறிஸ்துக்கு. அப்படி அடி வாங்கினார் இயேசு கிறிஸ்து. யோசிச்சு பாருங்க, கர்த்தர் எப்படி இருந்திருப்பார். மேல இருந்து கர்த்தருக்கு வந்து எப்படி இருந்திருக்கும். கடைசியில அடிச்சு 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 சிலுவையில வந்து கர்த்தரை போட்டாங்க. நீங்க வந்து பேஷன் ஆஃப் கிரைஸ்ட் அந்த மூவி நீங்க பார்த்துருந்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து மரித்ததுக்கு அப்புறம் அந்த மூவில காமிப்பாங்க, மேலேருந்து ஒரு சொட்டு தண்ணி வந்து கீழே வர மாதிரி, வானத்திலிருந்து ஒரு சொட்டு தண்ணி கீழே வர மாதிரி. அது என்ன தெரியுமா இருக்கலாம்? கர்த்தருடைய கண்ணீர். என் பையன் அடிச்சிட்டாங்களே சொல்லி, என் பையன்டா அவன், என் பையனை ஒப்பு கொடுத்துட்டேன். யாருக்காக? நம்ம தான் அந்த கோமேர், நம்ம தான் அந்த சோரம் போனவங்க, நம்ம தான் ஆவிக்குரிய விபச்சாரம், ஆவிக்குரிய வேஷித்தனம் பண்றவங்க நாம தான். நாமக்காக கர்த்தர் அவ்வளவு அன்பு. தேவதூதர்கள் தப்பு செஞ்சாங்க, லூசிஃபர் தப்பு செஞ்சான். ஆனா
அந்த லூசிஃபருக்காக கர்த்தர் இறக்கல, நம்மளுக்காக சரீரம் நம்மளை கர்த்தர் படைச்சார். தேவதூள் கர்த்தர் தான் படைச்சார், ஆனாலும் ஏஞ்சல்ஸ்க்காக இல்லை, நம்மளுக்காக. நான் இவ்வளோ சொல்கிறேன், நாளைக்கு கண்டிப்பாக நீங்கள் மனம் திரும்பணும். ப்ளீஸ் 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 மூவிஸ் பார்க்குறது விட்டுருங்க, காமெடி பார்க்குறது விட்டுருங்க, சீரியல் பார்க்குறது விட்டுருங்க. ப்ளீஸ் சபைக்கு வாங்க, எவ்ரி சண்டே கம் டு சர்ச். ப்ளீஸ் டயத்துக்கு வாங்க, டயத்துக்கு போங்க, சர்ச்சில் வேலை பாருங்கள், என்னென்ன ஊழியம் இருக்கோ அந்த ஊழியம் செய்யுங்க, கரெக்டாக கர்த்தருடைய வசனம் பாருங்கள். ஆனாலும் இந்த ஹோசேயா வந்து மக்கள்கிட்ட சொன்னார், என்ன தெரியுமா? மோடி அந்த விபச்சாரி ஸ்திரியை போயிட்டு கூட்டு வா. ஸோ நீங்களும் அப்படிதான் மக்களை பார்த்து ஹோசேயா சொல்ற, அந்த காலத்துல பிரசங்கம் பண்றாரு. ஃபர்ஸ்ட் கோமேர், அது நீங்க தான் விபச்சாரம், இஸ்ரேல் பண்றது நீங்க விபச்சாரம். ஆனாலும் கர்த்தர் உன்னை ஃபர்ஸ்ட் கைவிட்டுட்டாரு, இஸ்ரேல் கைவிட்டுட்டாரு. ரெண்டாவது, உனக்கு இனிமேல் இறக்கமே இல்லை, இஸ்ரேல் மக்களுக்கு கர்த்தர் இறக்கம் பாராட்ட மாட்டேன். மூணாவது, நீ என் ஜனமும் அல்ல, நான் உனக்கு கர்த்தரும் அல்ல சொல்லிட்டார் கர்த்தர். இல்ல அப்படி சொல்லி கடைசியில் என்ன தெரியுமாச்சு? நெஹெமியா மூலமா இஸ்ரேல் மக்களுக்கு வந்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, பாபிலோன் ராஜா வராங்க, சிறை பிடிச்சு கொண்டு போவாங்க, இஸ்ரேல் அடிமைத்தனத்துக்குள்ள போகுது சொல்லி. ஆனா ஒருத்தனும் கேட்கலையே. கர்த்தர் ஸ்டார்டிங்ல இருந்து மோசே, எலியா, ஓகே, நிறைய இது ப்ரொஃபெட்ஸை வச்சு நிறைய வந்து இது தீர்க்கதரிசி வச்சு சொல்லிக்கிட்டே இருக்காங்க, மக்கள் கேட்கல. கடைசியில கர்த்தர் சரி ஒரு திரைப்படமா காமிப்போம், இவருடைய ஒரு வாழ்க்கை வச்சே நம்ம மக்களுக்கு நம்ம சுவிசேஷம் சொல்லுவோமே. ஆனாலும் மக்கள் கேட்கல, திருந்துற பாடி இல்லை. நம்மள மாதிரி எவ்வளவுதான் பிரசங்கம் பண்ணு, எவ்வளவுதான் சொல்லு, திருந்த மாட்டோம். ஏன் நாங்க பைபிள் படிக்க மாட்டோம், நாங்க மற்றவங்களுக்கு தப்பா பேசுவோம், நாங்க அப்படிதான் நாங்க இருப்போம், வாயிலேருந்து கெட்ட வார்த்தை வரும், ஓகே, நாங்க யாருக்கும் நாங்க சுவிசேஷம் சொல்ல மாட்டோம். பைபிள்ல கர்த்தர் நம்மளுக்கு ஒரு கமாண்ட் கொடுத்துருக்காரு, என்னன்னா மத்திய 28:19-20 இருக்கு, சகல உலகத்துக்கு போய் ஜாதிக்கு போய் சுவிசேஷம் சொல்லுங்க. அதுதான் கர்த்தர் கொடுத்த கமாண்டு. அதுவும் சொல்லாம அவன் பாரு அப்படி, இவன் பாரு அப்படி, அதுதான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். நல்ல விஷயத்தை தான் ஃபார்வர்ட் பண்ணணும், கெட்ட விஷயம் ஃபார்வர்ட் பண்ணவே கூடாது. இப்போ வாட்ஸ்அப்ல வர்றது எல்லாமே கெட்ட விஷயம் தான் சொல்ல போனா, எல்லாமே தப்பு தான். ஃபர்ஸ்ட் ஒரு கெட்ட செய்தி ஃபார்வர்ட் பண்ணது பைபிள்ல யார் தெரியுமா? நோவாவோட பையன். அப்பா நிர்வாணமா இருந்தார், குடிச்சி. இவன் போய் மறைக்காம பையன் ரெண்டு அண்ணன் கிட்ட போயிட்டு சொல்லியிருக்கான், அரே அப்பாவுக்கு நிர்வாணம். அவங்க ரெண்டு பேர் வந்து மூடி மறைச்சாங்க. மூடி மறைக்கணும், கெட்ட விஷயத்த பரப்பக்கூடாது. பரப்பல் என்ன தெரியுமா ஆகும்? நோவா வந்து அந்த குடி போதலையும் நல்ல தெளிவான மனுஷன் எடுத்திருக்காரு. எதுக்குன்னா கர்த்தர் ஆசீர்வதிச்சா நோவா சபிக்க முடியாது. கர்த்தர் ஆசீர்வதிச்சாரு நோவா, அப்புறம் 3 பசங்களை கர்த்தர் ஆசீர்வதிச்சாரு. ஆனா நோவா தெளிவா எந்திரிச்சு ஒரு விஷயம் பண்ணான், கானான சபிச்சார். அவன் பேரனை சபிச்சிட்டாரு. பையனை சபிக்க முடியாது, சபிச்சாலும் அது செல்லாது. தெளிவா நோவா என்ன பண்ணா? கானான சபிச்சிட்டான். இந்த பைபிள்ல எழுதியிருக்கு. நம்ம என்ன பண்றோம்? கர்த்தருக்கு விபச்சாரம், வேஷித்தனம் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஆனாலும் கடைசியில கர்த்தர் இஸ்ரேல் மக்களை விட்டார், போ அடிமைத்தனத்துக்கு போ. ஆனா நீ வர முடியும். ஹோசேயா 3ஆம் அதிகாரம் 4-5 படிங்க. அநேக நாள் ராஜா இல்லாம இருப்பாங்க. இப்படி இஸ்ரேல் மக்கள் பாபிலோனுக்கு சேவைப்படுத்தி அடிமையா, இது இயேசு கிறிஸ்து வந்தாலும் அந்த காலகட்டத்துல அப்போ இஸ்ரேல் தேசம் இல்ல, இந்த உலகத்துல அடிமைத்தனத்துல தான், யார்? ரோமர் அடிமைத்தனம் தான் இருந்தாங்க. நெக்ஸ்ட் படிங்க. அதிபதி இல்லாமலும், பலி இல்லாமலும், சிலை இல்லாமலும், ஏபோத் வஸ்திரம் இல்லாமலும், எரோகிம் இல்லாமலும் இருப்பார்கள். பின்பு இஸ்ரவேல் புத்திரர் திரும்பி இஸ்ரேல் புத்திரர் திரும்பி தம் தேவனாகிய கர்த்தரையும் தங்கள் ராஜாவாக தாவீதையும் தேடி கடைசி நாட்களில் கர்த்தரையும் அவருடைய தயவு நாடி
அஞ்சிகையாய் வருவார்கள். கடைசி நாட்களில், அந்த வேர்ட் அண்டர்லைன் பண்ணுங்க, கடைசி நாட்களில் தேடி அஞ்சிக்கையாய் வருவார்கள். பாருங்க, ஹோசேயா 3:4-5 அது எப்போ தெரியுமா நிறைவேறுச்சு? மே 14, 1948 ஆண்டு இஸ்ரேல் தேசம் இந்த உலகத்துல வந்து கொஞ்சம் யோசிப்பாங்க, எவ்வளவு பெரிய ப்ரொஃபெசி பாருங்க. கர்த்தர் ஃபியூச்சர் நடக்கிறது 2000 வருஷம் முன்னாடியே சொல்லி வச்சிருக்காரு. கர்த்தர் சொல்லியிருக்காரு கடைசி காலத்துல இஸ்ரேல் தேசம் வரும். ஸோ அதுதான் ஒரு மெயினான ஒரு ஒரு ப்ரூஃப் நம்ம கிட்ட இருக்கு. சில பேர் சொல்லுவாங்க இது கடைசி காலம் எல்லாம் இல்லை, இன்னும் 100 வருஷம் இருக்கு, கர்த்தர்லாம் இப்போ வரமாட்டார்ப்பா. இல்ல, பைபிள்ல கரெக்டா தெளிவா கர்த்தர் சொல்லியிருக்காரு. என்னது? கடைசி வருஷத்துல, கடைசி நாட்கள்ல இஸ்ரேல் தேசம் திரும்பவும் வரும். யோசிச்சு பாருங்க, இப்போ நான் என் குடும்பம் இருக்கோம், அமெரிக்கா நாங்க போறோம் 2-3 தலைமுறையா. கண்டிப்பா சொல்றேன், என் பொண்ணோ என் பேரனோ தமிழ் மறந்துருப்பாங்க, கண்டிப்பா மறந்துருப்பாங்க, அந்த ஃபுல்லா எல்லாம் மறந்துருப்பாங்க. ஆனா யோசிச்சு பாருங்க, இஸ்ரேல் தேசம் 2500 வருஷமா இந்த உலகத்திலேயே இல்லை, வந்தாங்க. இஸ்ரேல் பாஷை என்ன தெரியுமா? ஹெப்ரேயர் பாஷை, ஹெப்ரேயர் மொழி. அதான் கர்த்தர் வந்து ஆதாம் ஏவாள் கேட்ட அந்த மொழியில தான் கர்த்தர் பேசினார், ஹெப்ரேயர் மொழியில தான் கர்த்தர் பேசினார். இஸ்ரேலோட மூல மொழி, மூல பாஷை என்னன்னா ஹெப்ரேயர். அந்த ஹெப்ரேயர் பாஷை அவங்க மறக்கல. இதுதான் பாருங்க, அந்த பழைய ஏற்பாடுல பாபிலோன் பட்டணம் தண்ணிக்குள்ள போச்சு, நினிவே பட்டணம் போச்சு, தீரு பட்டணம் போச்சு. ஆனா இஸ்ரேல் திரும்பவும் தன் ஸ்தானமாக இஸ்ரேலுக்கே வந்தது முடியும். கர்த்தர் அப்படி தூக்கி கொண்டு வந்தார பாருங்க. அங்க கரெக்டா 2000 வருஷத்துக்கு அப்புறம் இஸ்ரேல் நாடு வந்துச்சு. ஸோ இப்போ என்னது? இது கடைசி காலம். அந்த மத்தி 24 வந்து ரொம்ப ஃபேமஸான சாப்டர். மத்தி 24 வந்து சிஸ்டர் வந்து கேட்பாங்க முடிவு காலத்துக்கு என்னென்ன, அதான் கர்த்தர் அடையாளம் சொல்லிக்கிட்டே இருப்பார். கடைசியில கர்த்தர் என்ன தெரியுமா சொல்லுவாரு? அத்தி மரம் வரும், அதுதான் கடைசி காலம். அத்தி மரம்னா என்னது? எரேமியா 24:5 எழுதிருக்கு. அத்தி மரம்னா இஸ்ரேல் தேசம். இப்படிதான் நம்ம பைபிளை படிக்கணும். இப்போ சில பேருக்கு வெளிப்படுத்தல் விசேஷம் புரிய மாட்டேங்குது. எதுக்குன்னா அதுல வந்து மிருகங்கள் வருது, அப்புறம் இது 10 தலை வருது, 7 மலை வருது, என்னடா எங்களுக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. வெளிப்படுத்தல் விசேஷம் புரியணும்னா மொத்த பைபிள் படிக்கணும், அப்போதான் வெளிப்படுத்தல் விசேஷமே புரியும். சொல்ல போனா மேக்ஸ்ல என்ன தெரியும்? மேக்ஸ்ல x = 5 அப்படி சொல்லி இருக்கும். இப்போ வெளிப்படுத்தல் விசேஷத்துல x இருக்கு, அதுக்கு 5 எங்க இருக்கு? டேனியல்ல இருக்கலாம், எசேக்கியேல்ல இருக்கலாம். அந்த மாதிரி தான் பைபிள் படிச்சு பாருங்க, அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. சொல்ல போனா இப்போ நடக்கவே, இப்போ என்னென்ன நடக்கும் சொல்லி பைபிள் எழுதிருக்கு. பட் நம்மளுக்கு படிக்கிறதுக்கு டைம் இல்லை, இன்ட்ரெஸ்ட் இல்லை, போர் அடிக்குது. அந்த கோமேர் மாதிரி தான் எனக்கு இந்த பரிசுத்த வாழ்க்கை. ஒரு 5 வருஷம் பாருங்க, ஒரு ப்ரொஃபெட்டோட வந்து ஒரு தீர்க்கதரிசியோட வாழ்க்கை குடும்பத்தை நடத்தியிருக்கா. போர் அடிக்குது. அதான் ஸ்டார்டிங்ல கர்த்தருக்குள் கரெக்டா வருவாங்க, சபைக்கு கரெக்டா வருவாங்க. அப்புறம் போர் அடிக்குது, சர்ச்சுக்கு போய் அந்த ஊழியர் பிரசங்கம் பண்ணார் பாருங்க, முடியலடா என்ன வச்சுக்கிட்டு, ஒன்றும் புரியவும் மாட்டேங்குது, என்னடா சொல்றாரு அவர், எங்களுக்கு இதெல்லாம் எங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். அப்படியே சோரம் வந்துடும். வந்தா என்ன ஆகும்? உற்சாகம் இருக்க வேண்டாமா? கர்த்தருடைய ஆலயத்துல வாங்க போவோம் சொல்லி உற்சாகமா இருக்கணும் எப்பவுமே. இந்த சபையில வந்து சொல்ல போனா பைபிள் ஸ்டடி நடக்கிறது இல்லை. ஓகே, சாட்டர்டே கூட்டம் நடக்கிறது இல்லை, நடக்கணும். எந்த சபையில பைபிள் ஸ்டடி இல்லையோ அது செத்த சபை தான். பைபிள் ஒரு வசனம் வந்து 1 hour நம்ம பிரசங்கம் பண்ணலாம். ஒரு வசனத்துக்குள்ள அவ்வளவு இருக்கு. பைபிள் ஒரு வசனம் எனக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு, உங்களுக்கு அது சொன்னா புரியாது. ஆவியானவர் சொல்லி கொடுப்பாரு, பாஸ்டர் மூலமா, விசுவாசி மூலமா சொல்லி கொடுப்பாரு. சொல்ல போனா கடைசியில கர்த்தர் இஸ்ரேலை கைவிட்டு 2000 வருஷம் கைவிட்டார். இப்போ இஸ்ரேல் மக்கள் ஒழுங்கா இருக்காங்களா? இல்ல. இப்போ வந்து அந்த LGBT சொல்லி நம்ம சொல்லுவோம், ஆண் புணர்ச்சி அதுக்கு ஹெட் குவார்டர் என்ன தெரியுமா? எருசலேம் கர்த்தருடைய நகரம். ஆனா அங்க எல்லாம் வந்துச்சு. இஸ்ரேல் மக்கள் திருந்தவே மாட்டாங்க. 40 வருஷம் ஒழுங்கா இருப்பாங்க, அவர் பிடிச்சு கொடுத்துருவாங்க. யார்? கர்த்தரை பிடிச்சு கொடுத்துவாரு. ஃபர்ஸ்ட் எகிப்துல 400 வருஷம் பிடிச்சு கொடுத்தாரு, நீ ஒழுங்கா இல்லை சொல்லி. கர்த்தரை மறந்துட்டாங்க. அப்புறம் அவங்க ஐயோ கர்த்தரை நாங்க தப்பு பண்ணிட்டோம், இது எங்களை மன்னிச்சிருங்க. அப்ப கர்த்தரை யாரை எழுப்புவார்? மோசேவை எழுப்பி கூட்டு வந்தார். அதுக்கு தப்பு செய்வாங்க, மோடியும் ஒழுங்கா இருப்பாங்க.
சரி, நான் என்ன சொல்றேன், இஸ்ரேல் மக்கள் 40 வருஷமாவது ஒழுங்கா இருந்தாங்க. நம்ம ஒரு நாளாவது ஒழுங்கா இருப்போமா? இல்ல 7 நாளாவது ஒழுங்கா இருப்போமா? 7 நாள் எதுக்கு சொல்றேன்? பந்தி எடுக்கிறோம் ஞாயிற்றுக்கிழமை, அடுத்த ஞாயிற்றுக்கிழமாவது நம்ம ஒழுங்கா இருக்கிறோமா? இல்ல, அதுக்குள்ள பாவம் செய்யறது. இஸ்ரேல் மக்களை பாராட்டணும் சொல்லுவோம், 40 வருஷமாவது ஒழுங்கா இருந்தாங்க, கரெக்டா கர்த்தருக்காக இருந்தோம். நாம ரொம்ப கஷ்டம். கர்த்தர் கடைசியா ஒரு வசனம் நான் சொல்லி முடிக்கிறேன். ஹோசேயா 11:8 மட்டும் படிங்க. எப்ராயிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? எப்ராயிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? ஒரு நிமிஷம். எப்ராயிமே, எப்ராயிம் யாரு? எப்ராயிம் யாரு தெரியல. நல்லா பைபிள் படிக்கிறீங்க நீங்க. எப்ராயிம் யாரு? யோசேப்புக்கு 2 பசங்க. ஒன்னு யாரு? மனாசே. ரெண்டாவது எப்ராயிம் தான். ஸோ ஹோசியா புஸ்தகம் ஃபுல்லாக படித்து பார்த்தா எப்ராயிம் சொல்லி அந்த வார்த்தை நிறைய இருக்கும். எப்ராயிம் அந்த அந்த ஜாதி தகப்பன் யோசேப், எப்ராயிம். இந்த எப்ராயிமோட ஃபுல்லாக அந்த சந்ததி இருக்கே, தப்பு செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. கர்த்தரை விட்டு தூரம் போயிட்டாங்க. கர்த்தர் சொல்றார், கர்த்தர் பேசுறார். என்ன தெரியுமா? எப்ராயிமே, உன்னை எப்படி கைவிடுவேன்? நீ எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா, நீ எனக்கு, நான் உன்னை எப்படிடா கைவிடுவேன்? கர்த்தர் நம்மளை பார்த்து அதான் சொல்றாரு, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? நெக்ஸ்ட் என்ன இருக்கு? இஸ்ரவேலே, நான் உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? எங்க? எனிமி கிட்ட, மத்தவங்க கிட்ட நான் எப்படி ஒப்பு கொடுப்பேன்? நீ எனக்கு ரொம்ப பிடிக்கும், நீ வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் பார்ன், எனக்கு முதல் பையனை நீ தான் இஸ்ரேல், எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் எப்படி உன்னை ஒப்பு கொடுப்பேன்? கர்த்தர் சொல்றார். அது இப்போ அந்த எப்ராயிம் பேர் விடுங்க, உங்க பேர் சொல்லுங்க நீங்க. யாக்கோபே, நான் உன்னை எப்படி விடுவேன்? சாமுவேலே, நான் உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? எதிரி கையில நான் உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? கர்த்தர் ஒப்பு கொடுத்துட்டார். யோசிச்சு பாருங்க. கர்த்தர் இந்த வார்த்தை இன்னைக்கு உங்களுக்கு சொல்றாரு, நான் உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன், நான் உன்னை எப்படி கைவிடுவேன். அதுக்கு நெக்ஸ்ட் வாசிங்க என்ன இருக்கு? நான் உன்னை எப்படி ஆத்மாவை போல நான் உன்னை எப்படி ஆத்மாவை போல் ஆக்குவேன். ஆத்மானா என்னது தெரியல. நெக்ஸ்ட் படிங்க. தெரியல. உன்னை எப்படி சபையவை போல வைப்பேன். ஆமா, சிபோயம் அப்படி சொல்லி இருக்கும். அதுமா சிபோயம் என்ன தெரியுமா? கர்த்தர் அழிச்ச நாடு சோதோம் கோமரா, அதுக்கு அடுத்தது இது அதுமா, அப்புறம் சிபோயம், இதெல்லாம் கர்த்தர் அக்கினியால் அழிச்ச தேசம். நீங்க அப்புறம் ஆதியாகமத்தை படிச்சு பாருங்க. கர்த்தர் ஆதியம் சோதோம் குமாரோட கர்த்தர் அழிக்கல, இது இந்த 2 பட்டணத்தையும் கர்த்தர் அழிச்சிருக்காரு. நான் உன்னை எப்படி அழிப்பேன்? நெக்ஸ்ட் படிங்க. என் இருதயம் எனக்குள் குழம்புகிறது. கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுங்க, இந்த வசனம் மட்டும் நீங்க ரிப்பீட் பண்ணுங்க. என் இருதயம் எனக்குள் குழம்புகிறது. கர்த்தர் சொல்றாரு பாருங்க. கர்த்தர் என்ன தெரியுமா சொல்றாரு? என் இருதயம், நான் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். கர்த்தர் சொல்றாரு, எனக்கு கன்ஃபியூஸ்டா இருக்குப்பா, நான் உன்னை நேசிக்கிறதா வெறுக்கிறதா? சண்டே வந்து மட்டும் சோத்திரம் சொல்ற, அடுத்த நாள் நீ வீட்டுல போய் எல்லாம் பாவம் பண்ணிட்டு இருக்க. ஏன்னா என்னத்த பண்றதை நான் வச்சுக்கிட்டு என் இருதயம் எனக்குள் குழம்புகிறது. கர்த்தரை குழம்புறாரு. நீங்க எல்லாம் இது பெரிய ஆளுகள், கர்த்தரை குழம்புறாரு. கர்த்தரையே நீங்க குழம்பு வச்சுட்டீங்க நீங்க. ஓகேவா? அப்புறம் நெக்ஸ்ட் என்ன படிங்க. என் பரிதாபங்கள் ஏகமாய் பொங்குகிறது. அந்த ஃபீலிங்ஸ், என் பரிதாபங்கள் ஏகமாய் பொங்குகிறது. யோசிச்சு பாருங்க, அந்த வேர்டு டச் ஆயிட்டு சொல்ல போனா, என் இருதயம் எனக்குள் குழம்புகிறது, என் பரிதாபங்கள் ஏகமாய் பொங்குகிறது. நீங்க மட்டும்தான் அப்படி செய்ய முடியும். கர்த்தரை கன்ஃபியூஸ் பண்ணாருன்னா அது நீங்க மட்டும்தான். சொல்ல போனா கர்த்தரையே நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிடுவீங்க நீங்க. கர்த்தர் இன்னைக்கு உங்களை பார்த்து தான் சொல்றாரு, எப்ராயிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே, நான் உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? எதுக்குன்னா கர்த்தருக்கு என்ன தெரியுமா ஆசை? கடைசி காலம், கடைசி நிமிஷத்துல வந்திருக்கும். யோவான் வந்து வெளிப்படுத்துற விஷயத்துல கடைசியில என்ன தெரியுமா சொல்லுவார்? மாரநாதா. மாரநாதன் என்னது? சீக்கிரம் வாங்க, எப்போ வருவீர், சீக்கிரம் வாங்க. சொல்ல போனா அப்போஸ்தலர் வந்து பவுல் வந்து பைபிள் நம்ம படிச்சிருக்கோம், இது கடைசி காலம் ஆனபடியால் ஆயத்தப்படுங்கள். அது பைபிள்ல கடைசி காலம் அப்பவே ஆரம்பிச்சிருச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு படம் பாக்குறீங்கன்னா, படம் ஆரம்பிச்சா என்ன நீங்க சொல்வீங்க? கண்டிப்பா படம் ஆரம்பிச்சா முடியும்.
இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, 2000 வருஷத்துக்கு முன்னாடி அந்த படம் ஆரம்பிச்சிருக்கு, கடைசி காலம் அந்த படம் ஆரம்பிச்சிருக்கு. சோ ஒரு இடத்துல முடியணும். எப்ப முடியும்? இஸ்ரேல் ஜனங்கள் திரும்பி வருவாங்க. இஸ்ரேல் ஜனங்களுக்கு அந்த இந்த 7 வருஷம் இருக்கு நியாய தீர்ப்பு. இப்ப நம்ம சுயாதீனம் பிரமாணத்துல இருக்கோம். கர்த்தர் வந்து நியாய பிரமாணத்தை ஸ்டாப் பண்ணிட்டார். ஸ்டாப் இட். இயேசு கிறிஸ்து சிலுவையில தொங்கினார் பாத்தீங்களா, அன்னைக்கு கர்த்தர் நியாய பிரமாணமா ஸ்டாப் பண்ணிட்டார். யூதரை ஸ்டாப் பண்ணிட்டார். நீ வேண்டாம், இனிமேல் நான் புறஜாதி கிட்ட தான் நான் இனிமேல் போவேன் சொல்லி நம்ம தான் அந்த புறஜாதி. இதுதான் சுயாதீன பிரமாணம். கடைசியில கர்த்தர் இதுவும் ஸ்டாப் பண்ணுவாரு. இஸ்ரேல் மக்களும் சரியில்லை, புறஜாதியும் அப்படிதான் இருக்காங்க. இதுவும் கர்த்தர் கண்டிப்பா ஸ்டாப் பண்ணுவார். எப்போ தெரியுமா? சபை எப்போ தெரியுமா இருக்கும்? சபை ரகசிய வருகையில சபை நம்ம எல்லாரும் மேலே போவோம். அதுக்கப்புறம் சபை இருக்கும், ஆனா உண்மையான சபை இருக்காது. உண்மையான சபை எல்லாமே மேலே போயிடும். அப்புறம் எல்லாம் டூப்ளிகேட் சபை தான் இந்த உலகத்துல இருக்கும். 7 வருஷம் அந்தி கிறிஸ்து. கண்டிப்பா நம்ம இருக்கவே முடியாது. அவன் வருவான், இப்படி கன் வச்சு சொல்லுவான், இப்பவே இயேசு கிறிஸ்து மறுதலி சொல்லுவான். நம்ம இல்ல ஷூட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பான். நம்ம முன்னாடி நம்ம பையன் பொண்ணு சாவாங்க, சாவடிப்பான். 7 வருஷம் நடக்கும். பட் கர்த்தர் என்ன தெரியுமா சொல்றாரு? நான் உன்னை எப்படி கைவிடுவேன், நான் உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன். எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன். எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன். எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன். மனுஷரை கட்டியிலுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளால் என்னை இழுத்து கொண்டீரே. ஹோசேயா 11:4 எழுதிருக்கு. இது மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே. ஹோசேயா 11:8 ஒரு வரி, ஹோசேயா 11:4 ஒரு வரி. எப்ராயிமே, கர்த்தர் சொல்றாரு, எப்ராயிமே நான் உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே நான் உன்னை எப்படி எதிரி கையில ஒப்பு கொடுப்பேன், அந்த சாத்தானு கையில நான் எப்படி ஒப்பு கொடுப்பேன் சொல்லி இயேசு கிறிஸ்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த உலகத்துல வந்தாரு. அதுக்கு முன்னாடி இந்த உலகம் சாத்தான் கையில தான் இருந்துச்சு. அதனாலதான் அந்த டெஸ்ட் வைக்கிறப்போ சாத்தான் என்ன தெரியுமா சொன்னா, இந்த உலகம் நான் கொடுக்குறேன். எதுக்கு? சாத்தானோட பிளான் என்ன தெரியுமா? அது வேணும், சொர்க்கம், கர்த்தருடைய சிங்காசனம் வேணும். அதனால இயேசு கிறிஸ்து எந்த ராஜா? பூலோகத்தின் ராஜா இல்ல, பரலோகத்தின் ராஜா. சோ அந்த பரலோகத்தின் ராஜா இங்க வந்துட்டாரு. இயேசு கிறிஸ்து என்ன தாழ பணிஞ்சா நான் அங்க போயிருவேன். பாருங்க பிளான் பாருங்க. இயேசு கிறிஸ்துவே நரகத்துல தள்ள பாக்குறான் அந்த சாத்தான். நம்மளெல்லாம் ஏமாத்திரும். இப்ப இயேசு கிறிஸ்து சாத்தான வளம் என்ன ஆகும்? இவன் மேல ராஜா ஆயிடுவான், அதிபதி. இயேசு கிறிஸ்துக்கு விடல. ஆதாம் வந்து சாத்தான் கையில இந்த உலகத்தை கொடுத்துட்டான். கர்த்தர் இந்த உலகம் ஆதாம் கையில கொடுத்தாரு. ஆதாம் சாத்தான் கொடுத்தா 4000 வருஷமா சாத்தான் கையில தான் இந்த உலகம் இருந்துச்சு. அப்புறம் இயேசு கிறிஸ்து வந்து நம்மளை எல்லாத்தையும் மீட்டு வராரு. இயேசு கிறிஸ்து வர போறாரு. இப்போ வேணாலும் வரலாம், கடைசி காலம். இன்னைக்கு ராத்திரி வந்தா நம்ம என்ன தெரியுமா சொல்லணும்? ஜெபம் பண்ணுங்க டெய்லி ராத்திரி. எப்படி என்ன தெரியுமா? சப்போஸ் இன்னைக்கு ராத்திரி இந்த வருகை ஆனால் ப்ளீஸ் என்னை நினைவு கூறுங்க, நான் வர ஆயத்தமா இருக்கிறேன். கர்த்தர் இதுதான் சொல்றாரு. எப்ராயிமே நான் உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே நான் உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன். மனுஷரை கட்டி இழுக்கும். மனுஷர்னா யார்? நம்ம தான். நம்மள கர்த்தர் கட்டி இழுக்கிறாரு. கர்த்தர் சொல்ற, நயங்காட்டி உன்னை அழைத்தேன். நயங்காட்டினா என்னது? பைசா. நயங்காட்டி உன்னை அழைத்தேன், வா வா வா, சர்ச்சில் வந்தா பைசா கிடைக்கும். அப்புறம் வந்து இல்ல, நீ நிஜமாதான். கர்த்தர் பாருங்க, இயேசு கிறிஸ்துவோட நாமம் சொன்னா கர்த்தர் காசு கொடுப்பாரு. கர்த்தருடைய பேர், நான் இதெல்லாம் நிஜமா தான் சொல்றேன். இயேசு கிறிஸ்துவோட நீங்க வந்து ஜெபம் பண்ணா, இயேசு கிறிஸ்து பேர் சொல்லி, இயேசு கிறிஸ்து நாமத்தினால் நீங்க எதை கேட்டாலும் கர்த்தர் கொடுப்பாரு. எதை கேட்டாலும். காசு கேட்டா கர்த்தர் கொடுப்பாரு. அது எதுக்கு?
கர்த்தர்கிட்ட காசு கேட்காதீங்க, கர்த்தர்கிட்ட பரலோகம் கேளுங்க. கர்த்தர்கிட்ட பரலோகம் கேட்கணும், கர்த்தர்கிட்ட வல்லமை கேட்கணும், கர்த்தர்கிட்ட என்ன தெரியுமா கேட்கணும்? பாவம் வருது, நான் எதிர்த்து நிக்கணும், இல்லைன்னா ஓடணும், பாவத்தை பார்த்து ஓடுற ஒரு தைரியத்தை தாங்க. அதுதான் கர்த்தர்கிட்ட கேட்கணும். கர்த்தர்கிட்ட வல்லமை கேட்கணும், கர்த்தர் நாமத்தினால் அதுதான் நம்ம கேட்கணும். சோ மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளால். அந்த கயிறு எப்படி தெரியுமா? அன்பின் கயிறு. என்ன ஒரு வரி பாருங்க. இந்த வரி நம்ம விட்டு சினிமா பாட்டு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த எம்ஜிஆர் பாடகர் என்ன ஒரு கருத்து, அந்த கருத்து நீங்க விடுங்க, இந்த கருத்து பாருங்க. நீங்க மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளால் என்னை இழுத்து கொண்டீரு. கர்த்தர் அப்படியே கிட்டி அப்படியே நம்மளை கட்டி பிடிக்கிறார். கடைசியில் ஒண்ணு மட்டும் சொல்லி முடிக்கிறேன். நம்ம எல்லாருமே ஒரு நாள் கண்டிப்பா பரலோகத்துக்கு போவோம். ஹல்லேலூயா. பரலோகத்துக்கு போனா நம்ம என்ன தெரியுமா பண்ணுவோம்? பைபிள்ல எழுதிருக்கு. நான் எல்லாம் பைபிள் படி தான் உங்ககிட்ட பேசுறேன். இப்போ கடைசி வசனம் எடுங்க. வெளிப்படுத்தல் விசேஷம் 7:9. வெளிப்படுத்தல் விசேஷம் 7:9. நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம சொர்க்கத்துக்கு போவோம். அப்ப நம்ம என்ன தெரியுமா பண்ணுவோம்? படிங்க. இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் சகல ஜாதிகள் சகல கோத்திரம். இது ரகசிய வருகை. ரகசிய வருகை கூட்டம் எங்க இருக்கு? சொர்க்கத்துல இருக்கு. வெளிப்படுத்தல் விஷயத்துல நம்ம டைம் பை டைம் எழுதிருக்கு. இப்போ நம்ம எங்க இருக்கோம்? வெளிப்படுத்தல் விசேஷம் 6ஆம் அதிகாரத்துல நம்ம இப்ப இருக்கோம். இந்த டைம் லைன் சொல்றேன். இப்போ முத்திரைகள் வந்து உடைக்கப்பட்ட டைம் நம்ம இப்ப இருக்கோம். எக்ஸாக்ட் டைம் லைன் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். இப்போ நம்ம வெளிப்படுத்தல் விசேஷம் 6ஆம் அதிகாரம் நம்ம இருக்கோம். 7ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல ரகசிய வருகை காணப்படுது. நம்ம பரலோகத்துல இருக்கோம். படிங்க. ஜனங்களிலும் பாஷைக்காரர்களும் இப்ப எல்லா ஜாதி ஜனங்கள் பாஷைக்காரர்கள், இதுதான் புற ஜாதி. சொல்லுங்க. படிங்க. ஒருவனும் எண்ணக்கூடாதுமானால் ஒருவனும் எண்ணக்கூடாது, எண்ணவே முடியாது. அவ்வளவு பெரிய ஜாதி கிறிஸ்டியன்ஸ் சொல்றேன். எல்லாம் ஃபுல்லா வேர்ல்டு ஃபுல்லா கிறிஸ்டியன்ஸ் எங்க இருக்காங்க? மேல. படிங்க. திரளான கூட்டம். ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து வெள்ளை அங்கி தங்கள் கைகளில் குருத்தோர்களை பிடித்து சிங்காசனத்துக்கு முன்பாகவும் சிங்காசனம் முன்பு. அப்போ அந்த சிங்காசனத்துல பிதாவானவர் உட்கார்ந்து இருக்காரு. அப்புறம் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும். ஆட்டுக்குட்டியானவர் யாரு? இயேசு கிறிஸ்து. பிதாவானவர் எங்க இருக்காரு? ஆட்டுக்குட்டி ரைட் சைடுல இருக்காரு இயேசு கிறிஸ்து. அப்புறம் ஆட்டுக்குட்டியானவர் முன்பாக நிற்க கண்டேன். அவர்கள் மகா சத்தமிட்டு ரட்சிப்பின் மகிமை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற எங்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் உண்டாவதாக என்று ஆர்ப்பரித்தார்கள். தூதர்கள் யாவரும் சிங்காசனத்தையும் மூப்பர்களையும் 4 ஜீவன்களையும் சூழ நின்று சிங்காசனத்தை இருங்க. அது இல்ல அதுல இருந்து நம்ம வந்திருக்கோம். அதுல வந்து நாம வந்து ஆட்டுக்குட்டியானவர் யாவருடையும் கண்ணீரை துடைப்பார் அப்படி சொல்லி எழுதியிருக்கோம். அதுல எழுதியிருக்கா? ஆட்டுக்குட்டியானவர் சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற 17 சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீர்ல ஊற்றுகளை நடத்துவார். தேவன் தாமே இவர்களுடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார். தேவன் தாமே கண்ணீரை துடைப்பார். யார் கண்ணீர்? நம்ம கண்ணீர். இதுல என்ன தெரியுமா புரியுது? நம்ம சொர்க்கத்துக்கு நம்ம போவோம். இந்த கொஸ்டின் நம்ம கிட்ட கேட்கிறேன்னு, நம்ம எல்லாருமே சொர்க்கத்துக்கு போறோம். அந்த சிங்காசனம் முன்பு நாங்க நிக்கிறோம். பிதாவை பார்க்குறோம், இயேசு கிறிஸ்துவை பார்க்குறோம். பார்த்து நம்ம என்ன தெரியுமா பண்ணுவோம்? சில பேர் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? இயேசு கிறிஸ்துவை பார்த்து நான் கட்டி பிடிப்பேன், முத்தம் கொடுப்பேன். அது பண்ண மாட்டோம். ஓன்னு அழுவோம். என்ன தெரியுமா? எனக்கா இது? எனக்கா இந்த பரலோகம்? நான் இதுக்கு பாத்திரமே இல்லையே. எனக்கா இது? எவ்வளோ பெரிய சூப்பரா இருக்கு. அங்க ரோடே கோல்டுல தான் இருக்கும், தங்கத்துல இருக்கும் ரோடே. அதை விட்டுட்டு இந்த உலகத்துல உட்கார்ந்து காசு பணம் சொல்லி உள்ள இந்த ஐஸ்வர்யம் வேண்டாம் நம்மளுக்கு. அதுதான் வேணும், சொர்க்கம் தான் வேணும். ஹல்லேலூயா. அங்க போய் அழுவோம். எனக்கா என்கிட்ட நீங்க இவ்வளவா அனுப்பி வச்சிருக்கீங்க. அதே மாதிரிதான் கடைசியில கோமர் அழுதான். நான் எவ்வளவு தப்பு செஞ்சேனே, ஆனாலும் திரும்ப 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 நீங்க என்ன தேடி வரீங்களே. நம்ம என்ன பண்றோம்? திரும்ப 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 இயேசு கிறிஸ்துவ அந்த சிலுவையில அடிச்சுக்கிட்டே இருக்கும். அந்த கோமேர் பண்ற மாதிரி தான். விசுவாசம் இல்லாம
புருஷன்கிட்ட விசுவாசம் இல்லாமல் அந்நிய ஹஸ்பண்டோட இல்லை மற்ற பையனோட பண்ணுறது. நாம் அது பண்ணிட்டு தான் இருக்கோம். ஆவிக்குரிய ரிலேஷித்தனம். கர்த்தருக்கு டைம் கொடுக்காம, கர்த்தர்கிட்ட பேசாமல் மொபைலில் பேசிகிட்டு இருக்கோம். ஆவிக்குரிய விஷயத்தனம். கர்த்தருக்கு டைம் தாங்க. அதிகாலையில் கர்த்தருக்கு டைம் தாங்க. கர்த்தர் சொல்லியிருக்காரு, அதிகாலையில் நான் வந்து அந்த மவுண்டனில் போய் நான் ப்ரேயர் பண்ணுறேன். எப்படி? கர்த்தர்கிட்ட கேட்பாராம். யார்? இயேசு கிறிஸ்து கர்த்தர்கிட்ட கேட்பாரு, இன்னைக்கு நான் என்னென்ன பண்ணணும். அப்போ பிதாவானவர் சொல்லுவார், இன்னைக்கு அந்த ஒரு ஸ்திரீ வருவாங்க, அவங்ககிட்ட இந்த மாதிரி பேசணும், இந்த மாதிரி ஒரு அற்புதம் நடக்கணும். அதே மாதிரி நம்ம டெய்லி காலையில் எந்திரிச்சு கர்த்தர்கிட்ட கேளுங்க. பைபிள் ஒரு வசனம் நம்ம படிக்கிறோம், அதிகாலையில் குளிர்ச்சியான சமயத்தில் கர்த்தர் ஆதாமை தேடி வந்தார். அதிகாலை குளிர்ச்சியான நேரம் எப்போ தெரியுமா? ராத்திரி நீங்கள் 11 o'clock 11 மணி நீங்கள் ராத்திரி தூங்குறீங்க. கரெக்டாக ஒரு 3-4 மணிக்கு அவ்வளோ குளிர ஆரம்பிக்கும். கர்த்தர் எப்போ வருவார்? அதிகாலையில் 3 மணிக்கு. அந்த 3 to 6 அப்போ எந்திரிச்சு நீங்கள் ப்ரேயர் பண்ணுங்க. நான் பண்ணுறேன், அதான் தான் சொல்கிறேன். அப்போ தான் பண்ணுறேன். கர்த்தர் எழுப்புவார். எந்திரி, பேசு என்கிட்ட. கர்த்தர் சொல்கிறார், எந்திரிப்பா, 3 to 6 அதிகாலையில் என்கிட்ட பேசு, நான் ரெடியாக இருக்கேன். பைபிள் நீங்கள் ஃபுல்லாக படித்து பார்த்தா கர்த்தர் தான் அதிகமாக பேசுகிற மாதிரி இருக்கும், மக்கள் கம்மியாக தான் பேசுவாங்க. கர்த்தர் பேசிக்கிட்டு, கர்த்தர் ஆசைப்பட என்கிட்ட பேசு. பட் நம்ம டைம் இல்லை, நாங்கள் மொபைல் தான், எங்களுக்கு டைமே இல்லை உங்ககிட்ட பேசுகிறதுக்கு. ப்ளீஸ் அப்படி பண்ணாதீங்க. நான் ரிக்வெஸ்ட்டாக தான் வைக்கிறேன். கர்த்தர் உங்களுக்கு இந்த செய்தி என் மூலமாக தராருன்னா கர்த்தருக்கு வந்து உங்களை ரொம்ப பிடிக்கும். பட் நீங்கள் கர்த்தருக்கு டைம் கொடுக்காம மொபைலில் டைம் கொடுத்தா கர்த்தர் வந்து இஸ்ரேல் ஜனங்களை விட்ட மாதிரி தான் நம்மளையும் கர்த்தர் கை விடுவார். ப்ளீஸ் மற்ற சர்ச்சை பற்றி தப்பாக பேசாதீங்க, பாஸ்டர்ஸ் பற்றி தப்பாக பேசாதீங்க, மற்ற ஊழியக்காரங்களோ இல்லை மக்களோ ப்ளீஸ் 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 தயவு செய்து யார் பற்றியும் தப்பாக பேசாதீங்க. ப்ளீஸ் டூ யுவர் ஓன் பிஸ்னஸ். உங்களுக்குள்ள வேலை என்னவோ அது மட்டும் நீங்கள் பாருங்கள். கர்த்தர்கிட்ட மட்டும் அந்த கனெக்ஷன் வச்சுக்கிட்டே இருங்க. அதான் மோசே வந்து மவுண்டனில் போனார், அங்கே போனால் தான் பேச முடியும் கர்த்தர்கிட்ட. அங்கே மலை உச்சிக்கு போகணும். மலை உச்சிக்கு போனால் தான் அவர்கிட்ட 1-to-1 ரிலேஷன்ஷிப். இப்போ வந்து நான் உங்ககிட்ட பேசுகிறேன், கர்த்தர் வந்து ஒரு பாஸ்டர் மூலமாக கர்த்தர் பேசலாம், ஒரு ஃப்ரெண்டு மூலமாக கர்த்தர் பேசலாம். There are 7 to 8 stages of spiritual life. கடைசி ஸ்டேஜ் என்ன தெரியுமா? 1-to-1 ரிலேஷன்ஷிப் வித் காட். அதுதான் கர்த்தர் விரும்புறாரு. என்கிட்ட நீ தனியா வந்து பேசு, தனியா 1-to-1 என்கிட்ட நீ கர்த்தர் அது விரும்புறாரு. பட் நம்ம 1-to-1 பேசுறதே இல்லை. 1-to-1 விடுங்க, பாஸ்டர் சொன்னாரே நம்ம கேட்கறது இல்லை. இப்படி பண்ணாதீங்க. கர்த்தர் அது விரும்புறாரு. என்கிட்ட தனியா வந்து பேசுப்பா, ஐ எம் ரெடி டு டாக் வித் யூ. பட் we are not talking. கர்த்தர் கடைசியில் இதுதான் சொல்றாரு. கடைசியில் கர்த்தர் இதுதான் சொல்றாரு, எப்ராயிமே நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? நான் உன்னை கைவிட மாட்டேன்பா, எனக்கு ரொம்ப பிடிக்கும்பா. அந்த ஹோசியா 3:3 கடைசியில் ஒரு வார்த்தை ஹோசியா சொல்லுவார், எதுக்குப்பா இப்படி பண்ற? கோமர் கிட்ட ஹோசியா சொல்லுவார், எதுக்குப்பா இப்படி பண்ற? எதுக்குப்பா நீ அங்கே போன? என்னதான் உனக்கு பிரச்சனை? எதுக்கு திருப்பி திருப்பி அதே பாவத்தில் போற? நான் உன்னை சந்தோஷமாக தான் வச்சிருக்கேன், என்கிட்டே நீ இரேன். கர்த்தர் சொல்றார், என்கிட்டே இரு, என் கூடவே இரு, என் பிரசன்ஸ்லேயே இரு, என்னோட பாட்டு கேட்டுக்கிட்டே இரு, என்னோட பிரசங்க கேட்டுக்கிட்டே இரு. எவ்ரி டே we should listen the sermon, every day we should listen the songs. நீ அது கேட்டுக்கிட்டே இரு. எவ்ரி டே கர்த்தருடைய சமூகத்துல இரு. இந்த வீடு ஃபுல்லா கர்த்தருடைய பிரசன்னத்தினால் நிரம்பி இருக்கணும். அப்படி நிரம்பி இருந்தா கர்த்தர் சொல்ல மாட்டாரு, நான் வாசலுக்கு வெளியே இருக்கேன். வெளிப்படுத்தல் 3:20 தத்திக்கிட்டே இருப்பார் இயேசு கிறிஸ்து. காதே கேட்காது. எதுக்கு? டிவினா ஃபுல் வால்யூம் வச்சிருப்போம், சீரியலோ ஃபுல் வால்யூம். கர்த்தர் எப்படி வருவாரு? கடைசியில கொரோனா போச்சா, பைபிள் எழுதிருக்கு, இன்னொன்னு ஒரு பெருசா ஒரு கொள்ளை வரப்போகுது. அப்போ சபை வந்து கர்த்தர் மூட மாட்டாரு. கர்த்தர் வந்து உடன்படிக்கை ஒரு 6 மாசத்துக்கு ஒரு வருஷத்துக்கு ஸ்டாப் பண்ணி வச்சாரு. பந்தி எடுக்காதீங்க, ஸ்டாப் பண்ணி வச்சாரு. இப்போ கர்த்தர் வந்து ஸ்டாப் பண்ண மாட்டாரு. ஸ்திதர் அடிக்கப்படுவாங்க, அவ்வளவுதான். அடிப்பார், நொறுப்பார். இனிமேல் நோ லாக்டவுன், டைரக்டா இனிமேல் மேலதான், எங்க நரகத்துக்கு தான் டைரக்டா. கர்த்தர் டைம் கொடுப்பாரு, ஒரு டைம் தான், ஒரு லிமிட் தான். லிமிட்ல திருந்தல கைவிடுவார், கை விட்டுருவார்.
நரகத்துக்கு ஒரு கூட்டம் போகும். இப்போ பாருங்க நிறைய பேர் வரல ஃபுல் நைட் ப்ரேயருக்கு. ஐயோ, பைபிள் சொல்லியிருக்கு அவங்களுக்கு, ஐயோ இப்படி பண்ணாதீங்க. எவ்ரி மீட்டிங் வாங்க, சண்டே வாங்க. அப்புறம் ஐயா கிட்ட பேசி இன்னும் அதிகமாக நம்ம மீட்டிங் நம்ம வைக்கணும். மீட்டிங் வச்சுக்கிட்டே இருக்கணும். பழைய காலத்தில் 7 நாள் கூட நடக்கும். சண்டே காலையிலையும் நடக்கும், மாலை நடக்கும். மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே. ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா சபை பக்கத்தில் தான் எல்லா வீடுகள் இருக்கும். இப்போ ஸ்கூல் பக்கத்தில் எல்லா வீடு, ஆஃபீஸ் பக்கத்தில் எல்லா வீடு, சபை பக்கத்தில் தான் எல்லா வீடு இருக்கணும். சொல்ல போனா கர்த்தர் விட்டு நீங்க தூரமா போய் ரொம்ப நாள் ஆச்சு. கடைசி 20-25 வருஷமா இந்த செழிப்பின் உபதேசம் கேட்டு கேட்டு உங்களுக்கு அந்த விசுவாசோட வார்த்தையே வரல. கொரோனா பார்த்து பயப்படுறது, சாத்தானா பார்த்து பயப்படுறது, பயப்பட்டுக்கிட்டே இருக்கும். எதுக்கு? கடந்த 25 வருஷமா நீங்க அதான கேட்டீங்க, கர்த்தர்கிட்டயும் அதுதான் கேட்டீங்க, ஊழியக்காரனும் அதுதான் சொல்லியிருக்காங்க. எதுக்குன்னா உங்களுக்கு அதான் பிடிக்கும். காசு 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 தான் உங்களுக்கு பிடிக்குது. அதனால ஊழியக்காரனும் அதுதான் சொல்ல, வேற வழி இல்லை. சத்தியத்தை குறித்து, நியாயம் தீர்ப்பு குறித்து, பாவ மன்னிப்பு குறித்து கண்டித்து உணர்த்தணும். அதான் மோசே சொல்லியிருக்காரு, அதை கர்த்தர் சொல்லியிருக்காரு, வணங்கா கழுத்துல ஜனங்கள் நீங்க, எவ்வளவுதான் சொன்னாலும் திருந்த மாட்டீங்க. அப்புறம் அந்த யோவான் சொல்லியிருக்காரு, என்னது, விரியன் பாம்புகளே, விரியன் பாம்பு குட்டிகளே. இந்த மாதிரி தான் ஒரு பிரசங்கம் இருக்கணும். விரியன் பாம்பு குட்டி, நீங்க அப்படிதான் இருக்கீங்க. சொல்ல போனா நீங்கன்னா இப்ப நானும் தான் சொல்லிட்டு இருக்கேன். சொல்ல போனா இந்த பிரசங்கம் உங்களுக்கு மட்டும் இல்லை, எனக்கும் தான். ப்ளீஸ். ஆனாலும் கர்த்தர் என்ன தெரியுமா சொல்றாரு, நீ எவ்வளவுதான் சொல்லு, இந்த மக்கள் திருந்த மாட்டாங்க. நீ எவ்வளவுதான் சொல்லு, இந்த மக்கள் பைபிள் நாளைக்கு படிக்க மாட்டாங்க, நாளைக்கு காலையில் எந்திரிக்க மாட்டாங்க, ப்ரேயர் பண்ண மாட்டாங்க, மற்றவங்களை பற்றி தப்பாக பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க, இவங்க என்றைக்குமே தீர்ந்து போகிறது இல்லை. கர்த்தர் இப்போ சொல்கிறார், ப்ளீஸ். எவ்வளோ சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் யாரை பற்றி இனிமேல் தப்பாக பேசாதீங்க. சீரியல், மூவி, காமெடி எதுவுமே பார்க்காதீங்க ப்ளீஸ். அது ஒரு சில டைமுக்கு தான் அந்த ஒரு சந்தோஷம் கிடைக்குது. நிரந்தர சந்தோஷம் பைபிள் வாசிச்சு படிங்க. நீங்கள் அவ்வளோ சந்தோஷம் கிடைக்கும். புரியுதோ புரியலையோ, பைபிள் ஃபுல் டே படிச்சுக்கிட்டே இருங்க. பைபிள் இப்போ நம்ம என்ன தெரியுமா சொல்கிறோம், கர்த்தர் நம்ம கிட்ட பேசுறதே இல்லையா? பேசியிருக்காருப்பா. பைபிள் ஃபுல்லாக கர்த்தர் தானே பேசியிருக்காரு. கர்த்தர் பேசுறது தான் பைபிள் எழுதியிருக்கு. பட் நம்மளுக்கு படிக்க டைம் இல்லை, படிக்க இன்ட்ரெஸ்ட் இல்லை, படித்தா புரிய மாட்டேங்குது. யாராவது ஐயா கிட்ட கேளுங்க, ஐயா நான் இது படிச்சிருக்கேன், எனக்கு புரிய மாட்டேங்குது. ஒருத்தர் கேட்குறீங்களா? ப்ளீஸ். இது சொல்லி நான் முடிக்கிறேன். கடைசியில் கர்த்தர் இனிமேல் இப்போதான் உங்ககிட்ட இதுதான் சொல்கிறேன். எப்ராயிமே நான் உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலை நான் உன்னை எப்படி எதிரி கையில் ஒப்பு கொடுப்பேன். என் இருதயம் எனக்குள் குழம்புகிறது, என் பரிதாபங்கள் ஏகமாய் பொங்குகிறது. ஸோ நாளைக்கு கண்டிப்பாக நீங்கள் கர்த்தர்கிட்ட இன்னும் கிட்டி சேருங்க. கர்த்தருக்கு இன்னும் 1 ஸ்டெப் பக்கத்தில் போங்க. ரொம்ப தூரமாக இருக்கீங்க கர்த்தர்கிட்ட. நீங்கள் இன்னும் பக்கத்தில் டெய்லி ஒரு ஸ்டெப்பாக பக்கத்தில் போய் கர்த்தர்கிட்ட நெருங்கி சேருங்க. அப்படியே நம்ம ஒரு நாள் மேகங்கள் ஒரு நாள் திறக்கப்படும். அப்படியே நம்ம இங்கேருந்து மேலே அப்படியே போயிடலாம். எப்போ வேணாலும் நடக்கலாம். இன்னைக்கு ராத்திரி நடக்கலாம், நாளை காலையில். பிகாஸ் நம்ம இப்போ கடைசி காலத்தில் வந்திருக்கோம். எப்போ வேணாலும் நடக்கலாம். இப்போ நான் அதான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். ஒரு பிளாட்ஃபார்மில் ஒரு ட்ரெயின் 1 ஹவருக்கு முன்னாடி வந்தால் யாருமே அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்க மாட்டாங்க. இப்போ 10 நிமிஷம் 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் ட்ரெயின் வருதுன்னா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. இப்போ அதுதான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம். கடைசி காலம் வருது, வாங்க கர்த்தர் வராரு சொல்லி. பழைய காலத்தில் ஐயா கன்வென்ஷன் நடத்துவாங்க தெரியுமா? ஃபர்ஸ்ட் டே பாவம் மன்னிப்பு குறித்து இருக்கும். செகண்ட் டே சர்ச்சு பற்றி, சபை பற்றி இருக்கும். 3ஆவது நாள் இயேசு கிறிஸ்துவின் வருகை பற்றி இருக்கும். இப்போ கன்வென்ஷன் நடத்திட்டு இருக்கு. 3 நாளுமே வருகை பற்றி தான் பேசுறாங்க. அப்படின்னா என்ன? அப்போ தேவ ஆவியானவர் ஊழியர் மூலமா சொல்லிட்டு தானே இருக்காரு. நான் வரேன்ப்பா, வாச கதவுல தட்டிக்கிட்டே இருக்கேன், நீங்க திறக்கவே மாட்டீங்களே. கடைசி கர்த்தர் அந்த மேகத்துல கர்த்தர் வந்துகிட்டே இருக்கார். இப்போ வந்துகிட்டே இருக்கார். நம்ம மேல அப்படியே போகணும். எல்லாம் என்ன வேலை செய்றீங்களோ எல்லாமே விட்டுட்டு, இந்த பியூரோல எவ்வளவு காசு இருக்கோ இல்லையோ எல்லாமே அப்படி விட்டுட்டு தான் போக போறோம். ஆனா ஒண்ணு மட்டும் தான் நம்ம மேல கொண்டு போக முடியும். என்ன கொண்டு போக முடியும் தெரியல. நல்ல விஷயம், மேல நம்ம ஒன்று தான் கொண்டு போக முடியும், ஆத்மா மட்டும்தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் அமெரிக்கா போறேன்னா அமெரிக்காவில் டாலர் தான் இருக்கும், இங்கே இந்தியன் மணி.
ஸோ இப்போ நான் அமெரிக்கா போகணும்னா நான் ஃபாரின் எக்ஸ்சேஞ்சில் போய் அந்த ரூபீஸை நான் டாலராக கன்வெர்ட் பண்ணணும். புரியுதா? கன்வெர்ட் பண்ணாதான் நாம அங்கே போயிட்டா செலவு பண்ண முடியும். அதே மாதிரி இங்கே இருக்கிற காசு வச்சு நீங்கள் ஒன்றும் பண்ண போகிறது இல்லை. நம்ம இங்கே இருக்கிற காசு வச்சு மற்றவங்களுக்கு ஊழியம் பண்ணி ஊழியக்காரங்களுக்கு ஊழியத்துக்கு காசு கொடுங்க, ஆத்மாக்களுக்கு காசு கொடுங்க, ஆத்மாக்களை சர்ச்சு கூட்டுவாங்க, ஆட்டோக்குள்ள பைசா கொடுத்து அந்த பைசாவை நீங்க ஆத்மாவை கன்வெர்ட் பண்ணுங்க. ஹல்லேலூயா. நம்ம இங்கேருந்து மேலே போகணும்னா காசு கொண்டு போக முடியாது, ஆத்மா மட்டும்தான் கொண்டு போக முடியும். நம்ம எவ்வளவு ஆத்மா சம்பாரிச்சு வச்சிருக்கோம்? முட்டை. நானும் சேர்த்து தான் சொல்றேன், 0. ஒரு ஆத்மா நம்ம சம்பாரிச்சிருக்கோமா? இங்கேருந்து மேலே கொண்டு போனா ஆத்மாக்களை கன்வெர்ட் பண்ணிட்டு மேலே போங்க. ஆத்மாக்களை தான் மேலே கூட்டு போகணும். புரியுதா? ப்ளீஸ், அந்த மாதிரி இன்னும் நிறைய சொல்லிக்கிட்டே இருப்பேன், சொல்றது ஆசையாக தான் இருக்கு. பட் ஓகே, நான் இதை சொல்லி முடிச்சுக்கிறேன். கடைசியில் ஹோசியா தான் இயேசு கிறிஸ்து. ஹோசியா தான் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து நம்மளுக்காக அவ்வளோ பாடுகள் பட்டு கல்வாரி சிலுவையில் நம்மளுக்காக மரித்தார். யாருமே நம்மளுக்கு மறிக்க மாட்டாங்க. இயேசு கிறிஸ்து மரித்து நம்ம மேலே அவ்வளோ அன்பு, நம்ம அவ்வளோ பாசம். நம்ம 24 மணி நேரத்தில் ஒரு செகண்டாவது நம்ம இயேசு கிறிஸ்து பற்றி யோசிக்கிறோமா? யோசிக்கிறதே இல்லை. ஃப்ரெண்டு நம்ம அவருக்கு ஒரு தகப்பனை போல அவர் இருக்கார். சொல்ல போனால் யோசிக்கிறதே இல்லை. ப்ளீஸ், நாளைக்கு இந்த மாதிரி பண்ணாதீங்க. இப்போ நீங்கள் வசனத்தை நீங்கள் கேட்டிருக்கீங்க, இந்த வசனத்தை கேட்டு அதே மாதிரி நடங்க. இன்னும் கர்த்தருக்கு இன்னும் 1 ஸ்டெப் இன்னும் பக்கத்தில் போங்க. அதே மாதிரி ஹோசியா புஸ்தகம் வந்து வீட்டில் போய் படித்து பாருங்க. இஸ்ரேல் ஜனங்கள் என்னென்ன அருவருப்புகள் செஞ்சாங்களோ சபை இந்த காலத்தில் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. ஹோசியா புஸ்தகம் நான் உங்களுக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி கொடுத்துருக்கேன். இந்த ஹோசியா நான் 1st சாப்டர், பட் 3rd சாப்டர் தான் நான் உங்களுக்கு டச் பண்ணியிருக்கேன். சொல்ல போனா உள்ள படிச்சு பாருங்க, இஸ்ரேல் ஜனங்கள் செய்யற எல்லா அருவருப்பும் இருக்கு. இப்போ நான் ஹோசியா 3, 4, 5 படிச்சோம்ல, கடைசி காலத்துல இஸ்ரேல் ஜனங்கள் இந்த உலகத்தை வருவாங்க. அந்த 3, 5, 4வது அதிகாரம்லேருந்து 9வது அதிகாரம் நீங்க படிச்சு பாருங்க. கடந்த ஒரு 70 வருஷமா நடந்தது இருக்கும். 1948 1948ல இஸ்ரேல் ஜனங்கள் வந்தாங்க. அப்ப எங்க இருந்துச்சு பைபிள்? ஹோசியா 3, 5. அப்புறம் ஹோசியா 9, 4ல இந்த போஜனம், இந்த திராட்சரசம் ஆலயத்துக்குள் வராது. அப்போ 1948ல இருந்து 2019 அந்த ஒரு 70 வருஷம் பைபிள்ல எழுதியிருக்கு. படிச்சு பாருங்க வீட்டுல போய். ஹோசியா 4ல இருந்து 8 வரைக்கும் பைபிள் எழுதியிருக்கு. இதுதான் சபை இதெல்லாம் செஞ்சிருக்கு, இந்த தப்பு செஞ்சிருக்கு. ப்ளீஸ் மனம் திரும்புங்க. நம்ம எல்லாரும் மனம் திரும்புவோம், இயேசுக்கு இன்னும் பக்கத்துல போவோம். கண்டிப்பா கர்த்தருக்கு பாவரிக்கை செய்யுங்க. பாவரிக்கை செஞ்சுட்டு நம்ம இன்னும் பிரசுத்தப்படுவோம், இன்னும் ஆவிக்குள் பலப்படுவோம். இப்போ இன்னும் ஆத்மால இன்னும் நிறைஞ்சி இப்போ நம்ம ஒரு பாட்டு படிப்போம். பாட்டு படிச்சுட்டு ஆத்மா நிரம்பி எல்லாருமே பிரேயர் பண்ணிட்டு எல்லாம் பாவம் அறிக்கை செஞ்சுட்டு கர்த்தர் கிட்ட இன்னும் க்ளோஸா போங்க. கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.